தோழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மார்க்சிய சிந்தனை மையத்தின் ஜூலை மாத 2வது அமர்வுக்கு வருகை தந்திருக்கும் தோழர்கள் அனைவரும் வருக வருக என வரவேற்கிறேன். ஆஹ் போன வாரம் தான் ஒரு கூட்டம் நடத்தணும். இந்த ஜூலை மாதம் 2 கூட்டம், எப்போது மாதத்துக்கு 2 கூட்டம் நடத்துறதுனால ஆஹ் ஒரே வாரத்துல இன்னொரு கூட்டம் வைக்க வேண்டியதாயிடுச்சு. ஆஹ் ஏற்கனவே இந்த இந்த, இன்றைய தலைப்பு மாட்டுக்கறி அரசியல், பொருளாதார காரணிகள். டாக்டர் கந்தசாமி தோழர் அவர்கள் பேசுவாங்க. நல்ல தலைப்பு, முக்கியமான தலைப்பு, நடைமுறை சிக்கல் கொண்ட தலைப்பு. நம்ம அரசியல் சிக்கல் சம்பந்தமா, தத்துவ சம்பந்தமாக நிறைய பேசிட்டு இருந்தாலும் இன்னைக்கு யதார்த்தத்துல இருக்கிற நடைமுறையில சந்திக்கிற பிரச்சனையா இந்த மாட்டுக்கறி அரசியல் பெரிய அளவுல இருக்கு. அது சம்பந்தமானவும் நம்ம விரிவா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அது சம்பந்தமாக தோழர் உரையாற்றுவாங்க. தோழரை பற்றி அறிமுகப்படுத்த தோழர் குமரன் அவர்களுக்கு நினைக்கிறேன். தோழர் அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் கந்தசாமி அவர்கள் நீண்ட நாட்கள் ப்ரொஃபஸராக வேலை பார்த்தவர். கால்நடை துறையில ஒரு அதுலேயே டாக்டர் பட்டவர். அவர் ப்ரொஃபஷனல் டாக்டர். அப்புறம் அதில் டாக்டரேட் வாங்கியிருக்காரு அனிமல் ஜெனட்டிக்ஸில். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனிமல் ஜெனட்டிக்ஸில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொன்னால் அவர் டாக்டர் ஆடு, மாடு, எருமை அந்த மாதிரி பெரிய விலங்குடைய ஜெனட்டிக்ஸில் அவர் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காரு. அவர் வேடசந்தூர் ஸ்கூலில் எனக்கு சீனியர். நான் உள்ள என்ட்ராகும்போது அவர் படித்து முடிச்சுட்டு போயிட்டார். அந்த அளவுக்கு சீனியர் அவர். ஸோ இன்னைக்கு இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். அவர் கூட பேசிட்டு இருக்கும் கூட சொன்னார், ஏறத்தாழ ஒரு 60-70 பேர்த்த இந்த 4-5 வருஷத்துல கொண்டு போட்டாங்க லிஞ்சிங்கில். மாட்டுக்கறி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது, வச்சுருந்தாங்களா என்னங்கிறது அடுத்த விஷயம். இதை வச்சுருக்காங்கிற ஒரு சஸ்பென்ஷன்லே, அது மாதிரி ஒரு சந்தேகத்தின் பேர்லேயே கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய சீரியஸ் மேட்டர். அப்புறம் இது நம்மளுடைய ஊட்டச்சத்து, பொருளாதாரம், கிராம பொருளாதாரம், கிராம முன்னேற்றம் அனைத்துலேயுமே இந்த கால்நடைகள் ரொம்ப முக்கிய பங்காற்றும். அதில் கடைசி அந்த எண்டு ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். அது கடைசியில் என்ன விலைக்கு போகும் அப்படிங்கிறது. அப்போ இது அந்த மாட்டு கறியை அதை யூஸ் ஆனால் தான் அதுக்கு பிரயோஜனம் இருக்குது, இல்லாட்டி இல்லை. அதை பற்றிலாம் டாக்டர் ரொம்ப விரிவாக பேசுவார். டாக்டர் இங்கே தான் கோயம்புத்தூர் தான் இருக்காரு. இன்னைக்கு நாங்கள் 2 பேருமே அதாவது இந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவர் வீட்டுக்கே நான் வந்துட்டேன். வந்த பின்னாடியும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தாலும் இப்போ அது செட்ரேட் ஆகிடுச்சு. ஸோ அவர் இந்த டாப்பிக்கில் அனிமல் ஜெனட்டிக்ஸை பொறுத்தியும் அனிமல்ஸுடைய அந்த சோசியல் ஆஸ்பெக்ட்ஸ் அதை பற்றி இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மகாராஷ்டிரா, குஜராத், ஹரியானா, ராஜஸ்தான் இந்த மாதிரி பல மாநிலங்கள்லையும் அவர் பணி ஓய்வு பெற்றதுக்கு பின்னாடி இப்போவும் எக்ஸ்பர்ட்டாக அங்கே போயிட்டு வர்றாரு. சில முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் வேரியஸ் ஏஜென்சிஸ், யூஎன் சைட்லேருந்து, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் இருந்தெல்லாம் அவரை கூப்பிட்றாங்க அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்காக. அப்படி போயிட்டு வரதுனால அவருக்கு நம்ம தமிழ்நாட்டை பற்றி மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா, இன்னும் சொல்ல போனால் உலக அளவிலே இந்த மாட்டினுடைய வளர்ப்பு, அதனுடைய அந்த மாட்டுக்கறி, அதுக்கு பின்னாடி இருக்க பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ சென்ற முறை அவர் பேசும்போது ஒன்று ஆடியோ வீடியோ சரியில்லை, ஒன்று. ரெண்டாவது அவரும் ரொம்ப சுருக்கமாக முடிச்சுக்கிட்டாரு. மேபி அந்த ப்ராப்ளத்தினாலே நினைக்கிறேன். இன்னைக்கு விரிவாக அதை பற்றி பேசுகிறாரு. நாம் ஒரு 1 hour பேசிட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு 1/2 hour கேள்வி பதிலுக்கு வச்சுக்குவோம். கேள்வி கேட்குறவங்க எல்லாருமே கேள்விகளை கேளுங்க, சந்தேகத்தை. உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்கள் சொல்லுங்கள். மார்க்சிய சிந்தனை மையத்தில் உங்களுக்கு ஒரு நாள் ஒதுக்கிடுவோம். உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் அப்போ பேசலாம். ஸோ டாக்டர் கந்தசாமி அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். வணக்கம். சிறிது காலதாவதற்காக வருந்துகிறோம். எவ்வளவு முயற்சி செய்து உரிய காலத்தில் எங்களால் சரியாக இதை செய்ய முடியவில்லை. போன தடவை தடங்கள் ஏற்பட்டதால் என்னால் தகவல்களை முழுவதுமாக சொல்ல முடியவில்லை. எனவே இந்த தடவை நான் உங்களோடு கொஞ்சம்
விரிவாக உரையாடலாம் என்று இருக்கிறேன். இந்த தலைப்பு மாட்டுக்கறி அரசியல் பொருளாதார காரணிகள் என்ற தலைப்பில் இருக்கிறது. நான் அதை மீண்டும் யோசித்து பார்த்தபோது சிறிது மாற்றம் செய்து என்னுடைய உரையை தொடங்கலாம் என்று இருக்கிறேன். நான் 4-5 தலைப்புகளிலே நான் பேச இருக்கிறேன். ஒன்று, சமூக காரணிகள், இதைத்தான் முதலில் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அடுத்தது அரசியல் காரணிகள், பொருளாதார விளைவுகள், அரசியல் சமூக விளைவுகள், முடிவுரை ஆகிய 5 தலைப்புகளிலே நான் பேச இருக்கிறேன். நான் சமூக காரணிகளை முதலில் எடுத்தது சற்று ஆச்சரியமாக இருக்கலாம். ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், டாக் வேகிங் தி டெய்ல், சாரி, டெய்ல் வேகிங் தி டாக், அதாவது நாயின் வால் நாயை ஆட்டுகிறது என்று சொல்வார்கள். அதுபோல பொதுவாக பொருளாதார காரணிகள் தான் சமூக காரணிகளை தீர்மானிக்கும் என்று இருந்தாலும் கூட இங்கே சமூக காரணிகள் பொருளாதார காரணிகளை தீர்மானிக்கின்ற ஒரு விசித்திரமான ஒரு சூழ்நிலை. எனவே நான் சமூக காரணிகளை முதலில் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த சமூக காரணிகளை பற்றி நாம் பேசுவதற்கு முன்னால் இந்த மாட்டை பற்றிய ஒரு சிறிய ஒரு அறிமுகம் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். மாடு, அதாவது மனித குலம் ஒரு நாடோடிகளாக திருந்து வேட்டை சமூகமாக இருந்த காலத்திலே முதனாக நாய் வீட்டு விலங்காக பழக்கப்பட்டது. அது கிட்டத்தட்ட 13,000 ஆண்டுகளுக்கு முன்பு. அதன் பின்பு மேற்காசியாவிலே வெள்ளாடு செம்மறியாடுகள் வீட்டு விலங்குகளாக கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு பழக்கப்பட்டன. அதன் பின்பு ஒரு 8,000-9,000 ஆண்டுகளுக்கு முன்பு மாடுகள் இந்த தங்கப்பிறை, அதாவது கோல்டன் கிரிசன்ட் என்று சொல்கிறோமே, அந்த பகுதியில் ஈராக்கை ஒட்டி இருக்கிற பகுதியிலே வீட்டு விலங்காக முதலிலே, அதாவது அங்கே இருக்கக்கூடிய நாடோடிகளாக தெரிந்தவர்கள் அங்கே ஒரு இடத்திலே தங்கி விவசாயத்தை ஆரம்பித்த பொழுது மாட்டை அவர்கள் வீட்டு விலங்காக பழக்கி இருக்கிறார்கள். ஆகவே முதலாக மேற்கு ஆசியாவிலே இந்த மாடுகள் பழக்கப்பட்டன. பின்பு அவை பல இடங்களுக்கு சென்று வீட்டு விலங்காக பயன்படுத்தப்பட்டன. இந்தியாவை பொறுத்தவரை 2 விதமான இந்திய மாடுகளை பொறுத்தவரை ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னவென்றால், மற்ற வெளிநாட்டு மாட்டுகளை விட இதில் திமிழ் இருக்கும், வெளிநாட்டு மாட்டுகளுக்கு திமிழ் இருக்காது. இதில் ஒன்று அந்த தங்க பிறை பகுதியிலிருந்து மேற்கொண்டு உருவாகி இருக்கலாம் என்பது ஒரு கருத்து. தன்னிச்சையாகவே இங்கே மாடுகள் வீட்டு விலங்காக பழக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கலாம் என்று ஒரு கருத்தும் உண்டு. குறிப்பாக பலுச்சிஸ்தான் பகுதியிலே தான் இந்த இந்திய இன மாடுகள் முதலில் தோன்றியதாக ஒரு கருத்து உண்டு. அதாவது இந்த திமிழ் இருக்கக்கூடிய மாடுகள் இந்திய துணைக்கண்டத்திலே முழுவதும், இலங்கையும் சேர்த்து. நான் இதெல்லாம் ஏன் விரிவாக சொல்லுகிறேன் என்றால், மேலை நாடுகளிலே மாடுகள் பால், இறைச்சி ஆகிய 2 பயன்பாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டன. வேலைக்கு ஐரோப்பாவில் குதிரைகள் பயன்படுத்தப்பட்டன. மேற்காசிய நாடுகளிலும் ஆப்பிரிக்காவிலும் கழுதைகள் சுமப்பதற்கு, வண்டி இழுப்பதற்கு, எல்லா விதமான பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் குதிரை என்பது குதிரை, கழுதை ஆகிய 2மே மிகவும் பிற்காலத்தில் வந்ததால் அதாவது மத்திய ஆசியாவிலிருந்து ஆரியர்கள் வரும் வரை குதிரை இந்தியாவிலே கிடையாது. சிந்துவெளி நாகரிகத்திலே குதிரைக்கான அடையாளங்கள் எதுவுமே இல்லை. ஆக இங்கே இருந்த இந்தியர்கள் மாடு மட்டுமே முக்கியமான விலங்காக நம்பி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதாகப்பட்டது வேலை, பால் மற்றும் தோல், கறி, இறைச்சி ஆகிய எல்லாமே முழுவதும் தன் வாழ்க்கையை முழுவதும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு விலங்காக மாடு கருதப்பட்டது. மேலை நாடுகளில் இறைச்சி, பாலுக்காக மட்டுமே வளர்க்கப்பட்டன. வேலைக்காக குதிரைகளும் கழுதைகளுமே பயன்படுத்தப்பட்டன. ஆக இத்தகைய ஒரு சூழ்நிலையில் பசுவானது ஒரு இந்திய துணைக்கண்டத்திலே ஒரு முக்கியமான இடத்தை பெற்றது. பசு என்பது எல்லாம் எருது, காளை எல்லாவற்றையும் சேர்த்து. இந்த ஒரு ஒரு சூழ்நிலையிலே வேத காலத்திலே ஆரியர்கள்
இன்னொரு முக்கியமான காரணம், பாலுக்காக எருமைகள் இருந்தாலும் எருமைகள் பசுவுக்கு பின்தான் வீட்டு விலங்காக மாற்றப்பட்டன. அதாவது சுமார் 5000 ஆண்டுகள். ஆக முழுவதும், அதாவது ஒரு இடத்திலே தங்கி விவசாயத்தை செய்த சமூகங்கள் குறிப்பாக மாடுகளையே நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. வேத காலத்தில் பசுக்கள், காளைகள் பலியிடப்பட்டு அவை உண்ணும் உணவாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்கள் அவர்கள் நிச்சயமாக மாட்டுக்கறியை உணவாக கொண்டிருப்பார்கள். பின்பு பால், நெய் ஆகியவை மிகவும் முக்கியத்துவம் பெற்றன. இது ஒரு பிற்காலத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் வேத காலத்திலேயே பால், நெய் ஆகியவை பயன்படுத்துவதற்காக தகவல்கள் இருக்கின்றன. அசோகர் காலத்திலே மாடுகள் உணவுக்காக பயன்படுத்தப்படுவது தடை செய்யப்படவில்லை. பிற்காலத்தில் பௌத்தம், சமணம் ஆகியவை மிகவும் வளர்ந்து வரும் ஒரு சூழ்நிலையிலே அதை எதிர்கொள்வதற்கு, அதை எதிர்ப்பதற்கான ஒரு உத்தியாக பசுக்களை கொள்வதை பிராமணர்கள், அது ஒரு பசுக்களை கொள்வதை அவர்களும் ஏற்றுக்கொண்டு தாங்கள் ஊன் உணவு இல்லாமல் சாதாரணமான சைவ உணவையே உட்கொள்ளும் ஒரு பழக்கத்திற்கு வந்தார்கள். ஆகவே அது ஒரு ஒரு புனிதமான, அதாவது ஒரு மாடை சாப்பிடாது என்பது ஒரு முக்கியமான ஒரு கருதுகோளாக கொள்ளப்பட்டது. சைவ உணவு சாப்பிடுவது சிறந்தது என்ற ஒரு கருத்தாக்கம் உருவாக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, பசுவை கொல்வது என்பது ஒரு உபபாவமாக கருதப்பட்டது. அதாவது பசுவை கொல்வது ஒரு பாவத்திலே ஒரு சிறிய பாவமாக கருதப்பட்டது. மேலும் நீங்கள் இதிகாசங்களிலே பார்த்தீர்கள், புராண இதிகாசங்களிலே பார்த்தீர்கள் என்றால் 2 கடவுள்கள், ஒன்று கண்ணன் பசுவோடு தொடர்புடையது. கண்ணன் பசுமாடுகளை வளர்த்தது, பால் குடித்தது, வெண்ணெய் சாப்பிட்டது போன்ற தகவல்கள் கண்ணனும் பசுமாடும் தொடர்புடையவர்கள். அதே போல நீங்க சிவனை எடுத்துக்கொண்டால் அவருடைய வாகனம் நந்தி, காளை ஒரு வாகனம். ஆகவே இது பசு அதாகப்பட்டது மதத்தோடு சம்பந்தப்பட ஆரம்பிக்கின்றது. இதுதான் முதல் பகுதி. அடுத்து மற்றொரு ஒரு சூழ்நிலை என்ன உருவாகிறது என்றால், பசுக்களை பிராமணர்களுக்கு தானமாக கொடுப்பது என்பது ஒரு நடைமுறைக்கு வருகிறது. குறிப்பாக முன்னோர்கள் இறந்து விட்டால் அவர்களுக்காக நீத்தார் கடமை செய்யும் சமயத்திலும், அல்லது வீட்டிலே புதிதாக வீடு கட்டி உள்ளே நுழையக்கூடிய சமயத்திலும், அல்லது நீங்கள் ஏதாவது குற்றம் செய்து அந்த குற்றத்திற்கு தண்டனையாக பிராமணர்களுக்கு பசுவை கொடுப்பது என்பது வழக்கத்தில் இருந்தது. ஆகவே பசுக்களும் பிராமணர்களும் இணையக்கூடிய இடம் அதுதான். அதற்கு பேர் கோதானம் என்று பெயர். இன்னொன்று ஒரு புனைவு என்னவென்றால் காமதேனு, அதாவது நினைத்த எல்லாம் கொடுக்கக்கூடிய பசு என்ற ஒரு புனைவும் உருவாகிறது. அப்படி உருவாகின்ற சமயத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஏஎல் பாஷாம் அவர்கள் சொல்போல் பசுக்களுக்கு இந்தியாவிலே எங்கேயுமே கோயில் கிடையாது. ஆனால் நிறைய கோயில்களில் காமதேவனுடைய உருவத்தை நீங்கள் பார்க்கலாம். காமதேவனுக்கு ஒரு கன்றுக்குட்டி இருப்பதாகவும் அதனுடைய பெயர் நந்தினி என்றும் ஒரு பெயர் உண்டு. தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டீர்கள், காராபசு என்பது மிகவும் ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான பசுவாக இலக்கிய சாதாரணமான பேச்சு வழக்கிலும் சரி, இலக்கியத்திலும் சரி கொண்டாடக்கூடிய ஒரு மரபு இருந்து வந்திருக்கிறது. ஆக இது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த பசுவினுடைய முக்கியத்துவம் இந்திய துணைக்கண்டத்திலே வட மாநிலங்கள், வடமேற்கு மாநிலங்களிலே தான் அதிகமாக கொண்டாடப்பட்டது. முக்கியமான காரணம் என்னவென்றால், பால் சார்ந்த ஒரு கலாச்சாரம் குறிப்பாக இன்று இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய பஞ்சாப், சிந்து, ஹரியானா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப், குஜராத், மேற்கு உத்தரப்பிரதேசம் ஆகிய பகுதிகளிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பாலுக்கான மாட்டு இனங்கள் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். அதிகமாக பால் கொடுக்கக்கூடிய. அதே சமயத்தில் நீங்க தென்னிந்தியாவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பால் அதிகமாக கொடுக்கக்கூடிய மாடு இனங்களே இங்கே கிடையாது. இங்கே வேலைக்கு அதை பயன்படுத்தக்கூடிய இனங்கள் தான் உருவாகி இருக்கின்றன. இதுல இன்னொரு கருத்து உண்டு. அதாவது மாடுகள் 2 விதமாக, வடமேற்கு பகுதிகளில் உருவான மாடு வேறு, தென்னிந்திய பகுதிகளில் உருவான மாடு வேறு என்று ஒரு கருத்தும் உண்டு. அது இப்போது நமக்கு தேவையில்லாத ஒரு தகவலுக்கு. ஆக இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளில் பால் பொருள் சம்பந்தப்பட்ட பால் கலாச்சாரம் என்பது மிகவும்
ஆணித்தரமாக நிறுவப்பட்டு அவர்கள் உணவிலே அது ஒரு முக்கியமாக நீங்கள் இப்போதும் பார்க்கலாம். நீங்கள் பாலிலிருந்து தயார் செய்யக்கூடிய பொருள்கள் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா வடமேற்கு மாநிலத்திலும் வட மாநிலங்களில் தான். தெற்கே இருக்கக்கூடிய அதிகபட்சம் நம்ம பால் இருந்து உற்பத்தி செய்தது வந்து பால்கோவா, பால், தயிர், வெண்ணெய், நெய், அவ்வளவுதான். அங்கே பல வகையான இனிப்பு பொருள் இது பாரம்பரியமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே உணவு பழக்க வழக்கத்திலே வரக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கிறது. ஆக இந்த சூழ்நிலையிலே நீங்கள் அது மட்டுமல்ல, நீங்கள் வடமேற்கு பகுதிகளை எடுத்துக்கொண்டீர்களால் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்களிலே கிட்டத்தட்ட பெரும்பாலானோர் வந்து மாமிசம் எந்த விதமான மாமிசமும் சாப்பிட மாட்டார்கள். ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா. பஞ்சாப் சற்று வித்தியாசமானது. மேற்கு சில அதாவது இந்த நம்ம ராஜபுத்திரர்கள் என்று சொல்லுவதை தவிர மேல் சாதியினர் யாருமே மாமிசம் சாப்பிட மாட்டார்கள். நான் ஒரு தடவை ஆனந்த் போயிருக்கும் போது கறிக்கடை எங்கேயும் அவ்வளவு பெரிய ஊர்ல கறிக்கடை எங்கேயும் ஆனந்த் குஜராத்தில். ஆக இந்த அதாவது மாமிசம் சாப்பிடாதவர்கள் அதிகம் இருப்பதும் பாலை அதிகமாக பயன்படுத்தியிருப்பதும் இந்த பசுவை நோக்கி அதுக்கான ஒரு புனிதம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு கேள்வி என்னவென்று கேட்டால், இந்தியாவுடைய பால் உற்பத்தியிலே எல்லா காலகட்டத்திலுமே 50% எருமைகள் மூலமாக, இன்றும் எருமைகள் மூலமாகவே கிடைக்கிறது. 45% 50%. நீங்கள் கேட்கலாம், அப்படி இருக்கும்போது எருமையை விட்டு ஏன் மாட்டை மட்டும் கொண்டாடுகிறார்கள்? ஏனென்று கேட்டால், மாடு முதலிலேயே பழக்கப்படுத்தப்பட்டுள்ளது, எருமை பின்னால் தான். அது மட்டும் இல்ல, எருமைக்கு ஒரு எதிர்மறையான கருத்துக்களும் உண்டு. உதாரணமாக, யமனின் வாகனம் எருமை என்ற ஒரு கருத்தும் உண்டு. அதே போல நீங்கள் அரக்கனில் பார்த்தீர்கள் என்றால், மகிஷாசுரன் என்ற ஒரு அரக்கன் அவன் எருமை வடிவமாக வருவான். ஆகவே இந்த பசுவை எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு விலங்காக கட்டமைக்கப்பட்டு விட்டது. இது மிகவும் இது ஒரே நாளில் நடந்ததில்ல. பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளில் சிறிது சிறிதாக பசு மதத்தோடும் தொடர்பு கொண்டு அது மேற்கொண்டு அதனுடைய முக்கியத்துவம் ஏற்பட்டது. இவ்வாறு பசு புனிதமானது. பசு பிராமணர்களும் பின்னி பிணைந்தார்கள். எங்கே பசு இருக்கிறதோ நீங்கள் அங்கே பசுனுடைய உயர்த்தி பேசும்போது பிராமணர்கள் எங்கே அவசியம் வந்து சேர்வார்கள். முகமதியர்கள் படையெடுப்புக்கு பின் பசுவின் நிலை தெளிவாக அறிய முடியவில்லை. எவ்வாறு பசுவுக்கான ஒரு நிலை இருந்தது, குறிப்பாக டெல்லி சுல்தானேட் இருந்த காலகட்டங்களில் பசுவுக்கு எந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவம் அல்லது அதற்கான கருத்து எப்படி இருந்தது என்பது பற்றி நமக்கு தெளிவாக தெரியவில்லை. ஆனால் பாபரிலிருந்து ஆரம்பித்து ஹுமாயூன், அக்பர், ஷாஜகான், ஜஹாங்கீர் வரை பசுவை கொல்வது தடை செய்யப்பட்டிருக்கிறதாக நாம் அறிகிறோம். பாபர் ஹுமாயூனிடம் இந்த இந்தியாவை நீ ஆள வேண்டும் என்றால் பசுக்களை கொல்வதை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுரை கூறியதாக ஒரு தகவல் உண்டு. ஆக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே ஒரு கலாச்சாரத்தோடு சேர்ந்து வாழ்வியலோடு சேர்ந்து பசு என்பது பின்னி பிணைந்து அதோடு சேர்ந்து உயர் சாதியினரும் பிராமணர்களும் அதோடு சேர்ந்து வருகிறார்கள். நாம் இதுவரை பார்த்தது சமூக காரணிகள் எப்படி பசு தன்னுடைய முக்கியத்துவத்தை பெற்றது. ஆரம்ப காலத்திலிருந்து அதனுடைய பயன்பாட்டினால் வேலை, பால், கறி, தோல் ஆகிய பல்வகையான பயன்பாட்டினாலே பசுனுடைய முக்கியத்துவம் அதிகமானது. எனவே பசு என்பது ஒரு சமூகத்திலே மிக உயர்வான இடத்தை புராணங்களிலே, இதிகாசங்களிலே பசுவை கொல்வது என்பது பாவமான ஒரு செயலாக கூட கருதப்பட்டு விட்டது. இப்போது நாம் அரசியல் காரணிகளுக்காக இந்த பசு அரசியல் காரணிகளிலே முதலிலே நமக்கு தெரிய வருவது என்பது என்றால் 1857 முதல் சுதந்திர போரிலே இந்துக்களுக்கு பசு கொழுப்பு அல்லது மாட்டு கொழுப்பு தடவை தோட்டாக்கள் கொடுத்ததுனால ஏற்பட்டது ஒரு காரணம் என்று சொல்வார்கள். அதிலே அந்த காலத்திலே அந்த கிழக்கிந்திய கம்பெனி அதனுடைய இராணுவத்திலே பிராமணர்கள் ஓரளவுக்கு இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் நீங்க அதனுடைய ஐகான் என்று சொல்லுவோமே, அது மங்கள் பாண்டே என்பவர் ஒரு பிராமணர். ஆகவே முதலில் இந்த மாட்டுக்கறி அரசியலிலே முதலிலே ஏற்பட்ட பிரச்சனை, அரசியல் பிரச்சனை என்பது 1857.
அதன் பின் 1881 தயானந்த சரஸ்வதி என்பவர் ஆரிய சமாஜ் என்பது பஞ்சாபிலே நிறுவுகிறார். அதாவது அவர் மீண்டும் இப்போது இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை எல்லாம் மாற்றிவிட்டு மீண்டும் வேத காலத்துக்கான ஒரு முடிவு அந்த அந்த மாதிரியான ஒரு வழிபாட்டை நோக்கி செல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலே அவர் ஏற்பட்டார். இந்த 1881 பிறகு 1882 அவர் பசுக்கள் தடை செய்வதற்காக ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி அதற்காக அவர் பிரச்சாரம் செய்கிறார். அதை ஒட்டி கல்கத்தா, பாம்பே மற்றும் வட இந்தியா முழுவதும் அதற்கான சங்கங்கள் ஏற்படுகின்றன, அதற்கான புத்தகங்கள் வெளியிடப்படுகின்றன பசுவதை எதிர்த்து. ஆனால் இதில் எல்லாவற்றிலுமே பின்னோட்டமாக யாரும் அதாவது வரிகளுக்கிடையே நாம் தேடுவது என்னவென்றால் இந்த முஸ்லீம் எதிர்ப்பு என்பதை இவர்கள் பசு பாதுகாப்பின் மூலம் செய்வதற்கான ஒரு உத்தியாக கையாண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 1882 1893 வரை வட மாநிலங்களிலே, குறிப்பாக யூபி, பீகார் போன்ற இடங்களிலே இவர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து கொண்டு சந்தா வசூலிப்பது, புத்தகங்கள் வெளியிடுவது, மாடுகளை யாராவது கொண்டு அறுப்பதற்காக கொண்டு சென்றால் கைப்பற்றி மீண்டும் இவர்களை கொண்டு வந்து வைப்பது, யாரும் மாட்டை பவுண்டிலே அடைத்தால் அதை கொண்டு போய் அடைப்பவன் மீது அபராதம் போடுவது, அல்லது பிராமணர்களுக்கு மாடை அந்த தண்டனையாக பிராமணர்களுக்கு மாட்டை தானமாக கொடுக்க சொல்வது ஆக என்று மிகப்பெரிய அளவிலே கிட்டத்தட்ட இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்வது 1882 1893 வரைக்கும் இந்த நிகழ்வுகள் நடந்ததாக மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் இப்போது நடப்பதை அப்படியே நீங்கள் பின்னோக்கி பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய மீண்டும் நடக்கக்கூடிய அதாவது ஒரு ரிகர்சல் என்று சொல்லுவோம், ஒத்திகை முன்னால் நடந்திருக்கிறது, இப்போது நடப்பது அதனுடைய விளைவு. இதுல மிகவும் குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சி என்னவென்றால், மாடுகள் எங்கும் கொண்டு சென்றால் அதை கைப்பற்றி கொண்டு இவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள். அப்போது அரசாங்கத்திலே, அதாவது இராணுவத்தினுடைய இருக்கக்கூடிய முகாம்களுக்கு அறுப்பதற்காக கொண்டு சென்ற மாட்டையே கைப்பற்றி இருக்கிறார்கள். அப்படி கைப்பற்றியதற்கு பயந்து இவர்கள் சாலையிலே கொண்டு செல்லாமல் ரயில் மூலமாக கொண்டு சென்றிருக்கிறார்கள். இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அப்போது பஞ்சாபில் இருந்த கவர்னரும் வட மாநிலங்களில் இருந்த கவர்னர்களும் இது கிட்டத்தட்ட சிப்பாய் கழகத்தை போன்ற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விடுமோ, அரசாங்கத்துக்கு எதிர்ப்பான ஒரு சூழ்நிலை ஆகிவிடுமோ என்று கூட பயந்திருக்கிறார். அதன் பின்பு நீங்கள் பார்த்தீர்கள், வங்காளம், பம்பாய், தென்னிந்தியா பல்வேறு அமைப்புகள் இதை எடுத்து சென்றன. ஆனால் தென்னிந்தியாவில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி, ரொம்ப முக்கியமாக இதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கலாம். ஒரு பெரிய தாக்கத்தை தென்னிந்தியாவில் ஏற்படுத்தவில்லை, ஒரே ஒரு மாநிலத்தை தவிர. இது மட்டுமல்லாமல் காலனி ஆதிக்கத்திலே என்ன செய்து வந்தக்கூடிய காலனி அதிகாரிகள் இந்தியாவிலே தேவைக்கு அதிகமான மாடுகள் இருக்கின்றன, அவற்றினால் எந்த பயனும் இல்லை, ஆகவே அவற்றை எல்லாம் குறைக்க வேண்டும் என்று சொல்வதை எதிர்த்தும் இந்த பசு வதை தடுப்புக்கான சங்கங்கள் எதிர்த்தும் போராடி இருக்கின்றன, அறிக்கைகள் விட்டிருக்கின்றன, அதனுடைய எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கின்றன. ஆனால் ஆங்கிலேயர்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டதுக்காக எந்த இடத்துலையும் ஒரே ஒரு நிகழ்ச்சி அந்த இராணுவ முகாம் எடுத்து சென்ற மற்ற இடங்களில் எங்கேயும் பெரிய எதிர்ப்புகள் இருந்ததாக தெரியவில்லை. மைசூர் சமஸ்தானத்திலே மட்டும் தென்னிந்தியாவிலே அதனுடைய விளைவுகளை நீங்கள் இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மைசூர் சமஸ்தானத்திலே 1884, 85, 89, 1890 ஆகிய ஆண்டுகளிலே மைசூர் சமஸ்தானத்தின் சட்டசபையிலே மாடுகளை அறுப்பதற்கு, உணவுக்காக அறுப்பதற்கான நடைமுறையை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போது திவானாக இருந்த சேஷகிரி ஐயர் என்பவர் இந்த 4 முறை கொண்டு வந்த தீர்மானத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே கிட்டத்தட்ட அந்த காலத்திலே ஒரு மிகவும் முற்போக்கான ஒரு தீர்மானத்தை இந்த சேஷகிரி ஐயர் என்ற திவான் எடுத்திருக்கிறார். அதன் பின்பு 1927, இது மைசூர் சமஸ்தானத்திலே 1927 மீண்டும் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள், பசுக்களை உணவுக்காக அறுக்கக்கூடாது என்று. அதை மிர்சா இஸ்மாயில் என்ற திவான் பொருளாதார காரணங்களுக்காக பசு அறுப்பதை நாம் தடை செய்ய முடியாது என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார். மைசூர் மகாராஜா மகாத்மா காந்தியினுடைய ஒரு கருத்தை கேட்கும் பொழுது மகாத்மா காந்தி அவர்களாக வேண்டுமென்றால்
பசுவை கொள்வதை நிறுத்திக் கொள்ள நாம் அவரை கட்டாயப்படுத்த முடியாது என்று அவர் கருத்தை கூறிவிட்டார். இது மைசூர் சமஸ்தானத்தினுடைய. ஸோ இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கர்நாடகாவில் அதனுடைய தொடர்ச்சியைத்தான் நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒன்று புதிதாக நீங்கள் அதாவது நாம் சொல்வது போல கடற்கரை மாவட்டங்களில் ஏற்பட்ட ஒரு எழுச்சியினால் ஏற்பட்டது என்று சொல்ல முடியாது. இப்போது முக்கியமான ஒரு தலைப்புக்கு வருகிறேன். காந்தியும் புனித பசு. காந்தி பசுவோடு மிகவும் தொடர்புடைய ஒரு நபர். இவர் 1909 ஹிந்து சுவராஜ் ஆர் இந்தியன் ஹோம் ரூல், அதாவது இந்திய சுயராட்சியம் என்கின்ற ஒரு தலைப்பிலே அவர் ஒரு புத்தகம் வெளியிடுகிறார். அந்த புத்தகம் ஆங்கிலேய அரசர்களால் ராஜதுரோகமாக கருதி 1910 தடை செய்யப்படுகிறது. அவர் பசு கொள்வதை பற்றியும் பசு வதையை பற்றியும் அவர் கூறியிருப்பதை நான் தமிழிலே கூறுகிறேன். இறைச்சிக்காக பசுக்களை கொல்வதற்கான கேள்வியை நான் சுயராஜ்யத்தை விட மேலானதாக குறிப்பிடத்தக்க சில காரணங்களில் மிக மேலானதாக இருப்பதாக உறுதியாக நம்புகிறேன். இது ஒரு மிகவும் எளிமையான ஒரு மொழிபெயர்ப்பு. பசுவை இறைச்சிக்காக கொள்வதும் மனிதனை கொலை செய்வதும் ஒரு நாணயத்தின் இருபக்கங்கள் என்பது என் கருத்து. இதுதான் காந்தியினுடைய கருத்து. அதாவது 2 விஷயங்களை சொல்கிறார். பசுக்களை கொல்வது அல்லது பசுக்களை கொல்வது பற்றிய விவரம் சுயராஜ்யத்தை விட சில சமயங்களில் எனக்கு மிகவும் முக்கியமானதாக நான் கருதுகிறேன். இது ஒன்று. பசுக்களை உணவுக்காக கொள்வதும் மனிதர்களை கொல்வதும் ஒரு நாணயத்தின் இருபக்கங்கள். அதனுடைய ஆங்கில என்பது என் கருத்து என்கிறார். அதோட ஆங்கிலத்தை நான் அப்படியே படிக்கிறேன், மெதுவாக படிக்கிறேன். ஐ ஹோல்ட் that the question of cow slaughter is of great moment, in certain respects of greater moment than Swaraj. Cow slaughter and manslaughter are, in my opinion, two sides of the same coin. ஆகவே காங்கிரஸ்காரர்கள் எந்த காலத்திலும் பசுவை அறுப்பதை அவர்கள் ஆதரிக்கவே முடியாது. அதே சமயத்தில் அவர் இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார், முன்பும் சொல்லியிருக்கிறேன். அதே சமயத்தில் முகமதியர்களை பசுக்களை இறைச்சிக்காக கொல்லக்கூடாது என்று கட்டாயப்படுத்தக்கூடாது. இது எனக்கு ஒரு நகைச்சுவை, எல்லாருக்கும் தெரிந்த நகைச்சுவை எனக்கு நினைவுபடுத்துகிறது. மாப்பிள்ளை அவன் தான் சட்டம் என்னது அப்படிங்கிறத அவளை அறுக்கலாம், அவளை கட்டாயப்படுத்தக்கூடாது. இது எனக்கு என்று விளக்க. அதே சமயத்திலே இவரை நான் எதிர்மாறாக கருதுகின்ற சாவர்கர் மிகவும் முற்போக்கான கருத்துக்களை கொண்டிருக்கிறார். அவர் ரொம்ப தெளிவாக கூறியிருக்கிறார், 33 கோடி தேவர்கள் பசுவில இருப்பது என்றால் ஒரு பசுவை தலையில அடித்தால் எத்தனை முதுகிலே அடித்தால் எத்தனை தேவர்களுக்கு அடிபடும் என்று அவர் மிகவும் கிண்டலாக சொல்லிவிட்டு, பசு என்பது தாயும் அல்ல, அது ஒரு புனித பொருளும் அல்ல, அது ஒரு பயன்பாட்டு விலங்கு என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கிறார். இப்பொழுது நாம் சுதந்திரத்தை பின்பு ஏற்பட்ட சில மாறுதல்கள் அல்லது நிகழ்ச்சிகளை பற்றி பேசுவோம். நான் பேசிக்கொண்டிருப்பது அரசியல் காரணிகள். அரசியல் நிர்ணய சபையிலே இந்த விவாதம் மிகவும் பெரிதாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. 24/11/1948 இது விரிவாக விவாதிக்கப்பட்டது. பசுக்களை கொல்வதற்கு அடிப்படை உரிமையில் ஒன்றாக கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பாக 2 உறுப்பினர்கள் அந்த மிகவும் காரசாரமான விரிவான விவாதத்தையும் அவர்கள் கொடுக்கிறார்கள். அதுல ஒரு முக்கியமானவர் சேத் கோவிந்த தாஸ், இன்னொருவர் பண்டிட் தாக்கூர் தாஸ் பார்கவா. இவர்கள் இருவரும் அரசியல் சட்டத்திலே அடிப்படை சட்டத்திலே பசுவை சேர்க்க வேண்டும், பசுவை கொல்லக்கூடாது, அதற்கான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவது. நாங்கள் சொல்லுகிறோம் இது மத சம்பந்தமான காரணங்களுக்காக அல்ல, பொருளாதார சம்பந்தமான காரணங்களுக்கு. ஏனென்றால் பசுவை நீங்கள் கொன்றுவிட்டால் வேலைக்கு தேவையான எருதுகள் நமக்கு கிடைக்காது என்பது அவர்கள் சொன்னது. அது இப்போது கிட்டத்தட்ட தேவையில்லாத ஒரு வாதமாகிவிட்டது. அது மட்டுமல்ல, அவர்கள் நிறைய உதாரணம் காட்டியிருக்கிறார்கள். அந்த நாட்டிலெல்லாம் இப்பொழுது அவர் காட்டிய நாட்டிலெல்லாம் அது நடக்கவில்லை. சீனாவை உதாரணமாக காட்டியிருக்கிறார். சீனாவை மாடு அறுக்கிறார்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்கானிஸ்தானை உதாரணமாக காட்டியிருக்கிறார். ஆப்கானிஸ்தான் மாடு சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே போல
பர்மாவிலே சொல்லியிருக்கிறார்கள். பர்மாவிலேயும் அதே தான் நடக்கும். பாகிஸ்தானிலே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வகை பசுக்களை கொள்வதை தடை அந்த காலத்திலே செய்திருக்கிறார்கள் 1948 அதையும் சுட்டி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, வேலைக்கான எருதுகள் மட்டுமல்ல, நம்ம பால் உற்பத்தி ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிடும்போது நம்முடைய பால் உற்பத்தி மிகவும் குறைவு. எனவே நாம் பசுக்களை கொன்றுவிட்டால் பால் உற்பத்தியும் குறைத்துவிடும் என்று அவர்கள் மிகவும் நீண்ட விவாதம் நடைபெறுகிறது. மற்ற சில அங்கத்தினர்களும் உறுப்பினர்களும் அவரோடு சேர்ந்து அதை ஆதரித்து பேசுகிறார்கள். ஆனால் டாக்டர் அம்பேத்கர் பசுவுக்கு அடிப்படை உரிமைகள் கொடுக்க முடியாது, விலங்குகளுக்கு அடிப்படை உரிமைகள் கிடையாது, மனிதனுக்குத்தான் அடிப்படை உரிமைகள் கொடுக்க முடியும் என்று சொல்லிவிட்டு அவர் அவர்கிட்ட சொல்லுகிறார். பின்பு என்ன ஒரு ஏகமனதாக சேர்ந்து எல்லோரும் எடுக்கக்கூடிய முடிவு என்னவென்றால், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ், அதாவது நெறிகாட்டும் அரசியல் கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகளை சேர்த்து விட்டார். அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ். இது 48 உறுப்பு 48 அரசியல் கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் அதிலே சேர்த்து விட்டார். அது மட்டுமல்ல, கால்நடை பராமரிப்பு என்பது மாநில பட்டியலிலே உள்ளது. ஆகவே மத்திய அரசுக்கு அதிலே அந்தந்த மாநில அரசுகள் முடிவெடுக்கலாம் என்ற கருத்துக்கு வருகிறார்கள். இந்த முடிவு வந்த பின்பு அந்த அந்த அரசியல் நிர்ணய சபையிலே உறுப்பு 48 என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நான் படிக்கிறேன். வேளாண்மை, கால்நடை பேணுகை ஆகியவற்றை தற்கால அறிவியல் முறைகளில் அமைப்பதற்கு அரசு முயலுதல் வேண்டும். மேலும் குறிப்பாக பசுக்கள், கன்றுகள், பிற கறவை மற்றும் இழுவை கால்நடை இனங்களை பேணி காப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் அவற்றை வன்கொலை செய்வதை தடை செய்வதற்கும் வன்கொலை செய்வதை தடை செய்வதற்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளுதல் வேண்டும். நான் மீண்டும் படிக்கிறேன். வேளாண்மை, கால்நடை பேணுகை ஆகியவற்றை தற்கால அறிவியல் முறைகளில் அமைப்பதற்கு அரசு முயலுதல் வேண்டும். மேலும் குறிப்பாக பசுக்கள், கன்றுகள், பிற கறவை மற்றும் இழுவை கால்நடை இனங்களை பேணி காப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் அவற்றை வன்கொலை செய்வதை தடை செய்வதற்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளுதல் வேண்டும். இதுதான் அந்த அரசியல் நிர்ணய சபையிலே கொண்டு வரப்பட்ட தீர்மானம். ஆக இதை தொடர்ந்து மாநிலங்கள், அந்தந்த மாநிலங்கள் இந்த பசு அறுப்பதை தடை செய்வதற்கான சட்டங்களை கொண்டு வருகின்றன. அவற்றிலே முதலாக 1955 உத்தரப்பிரதேச மாகாணத்திலே பசுக்கள், அவற்றின் சந்ததிகள் இவற்றை கொல்வதை தடை செய்ய வேண்டும் என்று மிகவும் ஒரு எளிதான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து சட்டமாக இயற்றுகிறார்கள். அதன் பின்பு சிறிது காலம் கழித்து பீகார் மாநிலத்திலே அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே சென்று பசுக்கள், கன்றுகள், எருமைகள், உழவு மாடுகள், எருதுகள் ஆகிய எல்லாவற்றையும் இறைச்சிக்காக அறுப்பதை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லும். இது உச்ச நீதிமன்றத்திலே இந்த வழக்கு பல்வேறு நிலைகளிலே இந்த வழக்கு வழக்காக மாறி எதிர்த்தரப்பினர் உச்ச நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்கிறது. குறிப்பாக முகமதியர்கள் இந்த மாதிரியான சட்டம் எங்களை பாதிப்பதாக இருக்கிறது, எங்களுடைய அடிப்படை உரிமை இது பாதிக்கிறது என்று எடுத்து செல்கிறார்கள். இது உச்ச நீதிமன்றம் வரை சென்று உச்ச நீதிமன்றத்திலே உத்தரப்பிரதேசம் ஏற்படுத்தி, அதாவது பசுக்கள், அவற்றின் சந்ததிகள் அவற்றை அறுப்பதை தடை செய்து உத்தரப்பிரதேசத்திலே எருமைகள், எருதுகள் ஆகிய சேர்த்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே உத்தரப்பிரதேசத்திலே கொண்டு வந்த சட்டம் முதலிலே நடைமுறைக்கு வருகிறது. நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டியது, உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் தான் முகமதிகள் அதிகமாக இருக்கிறார்கள் நினைவில் கொள்ள வேண்டும். 1979 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் காந்தியின் அணுக்க தொண்டர் வினோபா பாவே கேரளம், மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களிலே மாடுகள், பசுக்கள் அறுப்பதை நிறுத்த வேண்டும் என்று சாகுவரை உண்ணாவிரதம் மேற்கொள்கிறார். ஆனால் இரு மாநில அரசுகளும் எந்த விதமான அதற்கான நாங்கள் வினோபாவை மதிக்கிறோம், அவருடைய கருத்துக்களை மதிக்கிறோம், நாங்கள் அதே சமயத்தில் எங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய உணவு தேவைகளையும் நாங்கள் கணக்கிலே கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய கோரிக்கையை மறுத்து விடுகிறார். தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால்
நான் ஏன் சொல்கிறேன், இந்த 79, அதாவது காந்தி போன பின்பும் அவருடைய தொண்டர் அதை தொடர்ந்து செய்கிறார் வினோபாவை. தமிழ்நாட்டில் 1958 பிராணிகள் வதை தடுப்பு சட்டம், அதாவது சொசைட்டி ஃபார் பிரிவென்ஷன் ஆஃப் குரியல்டி டு அனிமல்ஸ், அந்த சட்டத்தை சிறிது மாறுதல் செய்து வயதான பசுக்களை அறுக்கலாம் என்ற சட்டத்தை நிறைவேறுகிறார். இது 1976 ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி அதாகப்பட்டது. அவசர காலம் இருந்த சமயத்தில், அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி காலத்தில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு இன்று வரை அதே நிலை நீடிக்கிறது. ஆகவே இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் பசுமாடுகளை அறுத்தல் என்றால் சட்டப்படி குற்றம். 10 வயதுக்கு மேற்பட்ட காளைகள், எருதுகள், எருமைகள் ஆகியவற்றை அறுக்கலாம். அதற்கான உரிமை உண்டு. இதுல ரொம்ப முக்கியமாக நம்ம கவனத்திலே கொண்டு செல்ல வேண்டியது என்னவென்றால், மாநிலத்துக்கு மாநிலம் அந்த சட்டங்கள் சிறிதளவு அந்த பக்கம் இந்த பக்கம் என்று மாறுகின்றன. அதையும் நீங்கள் சற்று கூர்ந்து நோக்கினீர்கள் என்றால், திரும்பவும் வடமேற்கு மாநிலங்கள், வடக்கு மாநிலங்களிலே தான் இதற்கான சட்டங்கள் மிகவும் கடுமையாக கடைபிடிக்கப்படுகின்றன. மீண்டும் குறிப்பாக சொல்ல போனால், நீங்கள் ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், இந்த மாநிலங்கள் தான் இது மிகவும் ஆச்சரியமானது என்னவென்றால், பஞ்சாப் மாநிலத்தில் இதை பற்றி பெரிய எந்த விதமான புகார்களோ அல்லது இதை பற்றி ஒரு சட்டங்கள் இயற்றதை பற்றி பெரிய தகவல்கள் இல்லை பஞ்சாப் மாநிலத்திலே. அதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்து தென்னிந்திய மாநிலங்களிலே நான் முன்பு சொன்னது போல கர்நாடகாவில் தான் இதை பற்றி குறிப்பாக பாஜக அரசு வந்த பின்பு அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். நிறைய இடங்களிலே மாடுகள் கொண்டு போவர்களை அடித்து துன்புறுத்தியிருக்கிறார்கள். இப்பொழுது சீதாராமையா அரசு, காங்கிரஸ் அரசு வந்த பின்பு அத்தகைய நிகழ்ச்சிகள் ஓரளவுக்கு குறைந்திருக்கின்றன என்றதால் அரசிலே நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற பயம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல வடகிழக்கு மாநிலங்களில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அங்கே யாரும் எந்த கேள்வியும் கிடையாது. மாடுகள் சாப்பிடுவதை யாரும் அவர்களை தடுக்க முடியாது. மேற்கு வங்காளத்திலும் அதே போலத்தான், கேரளாவிலும் அதே போலத்தான். அது பற்றி எந்த பிரச்சனைகளை மாடுகள் கொண்டு செல்வதோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்த மாநிலங்களிலே நடைபெறவில்லை. இவ்வாறு இருக்க பாஜக அரசு முதல் தடவையாக ஆட்சிக்கு வந்தவர் 2017 ஒரு மிக கடுமையான சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். பிராணிகள் வதை தடுப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்து மத்திய அரசானது அறுவை மாடுகள் சந்தையில் விற்கக்கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். பொதுவாக உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லா விதமான மாடுகளும் சந்தைக்கு வரும், அறுவைக்கு வரக்கூடிய ஆடு மாடுகளும் சந்தைக்கு வரும். ஆனால் அறுப்பதற்கான மாடுகள், வளர்ப்பதற்கான மாடுகள் மட்டுமே சந்தைக்கு கொண்டு வர வேண்டும். அறுப்பதற்கான மாடுகளை விவசாயிகளிடம் நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று தடை செய்து விட்டார்கள். ஆகவே அது மட்டுமல்ல, விவசாயி ஒருத்தருக்கு விற்கும் பொழுது 6 மாசத்துக்கு வாங்குவன், நான் 6 மாசத்துக்கு இந்த மாட்டை விற்க மாட்டேன் என்று உறுதிமொழி கொடுக்க வேண்டும். மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே சிவராஜ் சௌகான் இருக்கும் பொழுது அந்த விற்பவனும் வாங்குவனுடைய ஆதார் எண்களையும் பதிவு செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள். சிறிது சிறிதாக நீங்கள் இந்த தேவையற்ற மாடுகளை நீங்கள் விற்பதற்கான ஒரு சூழ்நிலையை சுருக்கி மிகவும் வழி இல்லாமல் செய்து விட்டிருக்கிறார்கள். அடுத்தாக நீங்க பொருளாதார விளைவுகளை பார்க்கலாம். இப்போ நான் அரசியல் காரணிகளை பார்த்து விட்டோம். அரசியல் காரணிகளிலே தேவையில்லாமல் எந்த வகையிலெல்லாம் 1900, அதாவது சுதந்திரம் பெற்ற பின்புதான் இந்த மாடுகளை நாம், அதாவது 1857 நீங்க பார்த்து கொண்டு வந்தீர்கள் என்றால், இந்த ஏதாவது ஒரு காலத்தில் அரசியல் குழுக்கள் இருந்து பசுவை புனிதமாக கருதி பசுக்கள் அறுப்பதை தடை செய்திருக்கிறார்கள். 1947 பிறகு சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு, பட் ஆனால் பெரிய அளவிலே அந்த 2014 வரை பெரிய அளவிலே மாடுகள் கொண்டு செல்வது, மாடுகளை அறுக்க எடுத்து போவது, எங்கேயுமே நிகழ்வுகள் அல்லது கும்பல்கள் தாக்குவது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் 2014 வரை எங்கேயுமே இல்லை. அதாவது சட்டங்கள் இயற்றப்பட்டிருந்தாலும் பெரிய கடுமையான அளவிலே எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் இல்லை. குறிப்பாக பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கும் இங்கிருந்து மாடுகள் சென்று கொண்டிருந்தன. பாகிஸ்தானில குறிப்பாக இந்த கம்பி வேலி போட்டுப்பட்ட பின்புதான் மாடுகள் அங்கே குறைந்தது. பங்களாதேஷில் ரொம்ப நாட்களுக்கு இன்னமும் போய்கொண்டுதான் இருக்கிறது. பங்களாதேஷுக்கு மாடுகள் போய்கொண்டு இருக்கிறோம். பொருளாதார விளைவுகளை பற்றி பார்ப்போம். பொருளாதார விளைவுகள் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், வயதான
பயனற்ற உடல் ஊனமுற்ற பசுக்களை விற்க முடியாது. ஏன் என்று கேட்டால், தனித்தனியாக நீங்கள் அது வாங்குவோன் கொண்டு செல்லும் போது யாராவது நடுவே தடுத்து நிறுத்தி அவனை அடித்து விட்டார் என்பது பயத்தில் யாரும் வாங்க வரமாட்டார்கள். ஒன்று. அது மட்டுமல்ல, வறட்சி காலங்களிலே சில நேரங்களிலே மாட்டினுடைய எண்ணிக்கை குறைக்க விரும்புவான் விவசாயி. அந்த மாதிரி சூழ்நிலைகளிலே விற்க முடியாது. வைத்திருப்பதும் சிரமம், விற்கவும் முடியாது. நீங்கள் விற்க விரும்பிய மாட்டை நீங்க அதற்கு மேல் வைத்துக் கொண்டிருந்தீங்களால் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 150 ரூபாய்க்கான தீனி செலவு உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும். இது ஒரு பெரிய ஒரு பொருளாதார சுமை விவசாய குடியானவர்களை பொறுத்தப்பட்டு மிக ரெக்கார்டிங்க. கேக்குதுங்களா தோழர்? கேக்குதா? கேக்குது தோழர், கேக்குது. ஓகே ஓகே, நடு ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. கறியாகப்பட்டது, மாட்டுக்கறியாகப்பட்டது சிறந்த உணவு. அந்த சிறந்த உணவு யாருக்கும் பயனில்லாமல் வீணாக போகின்றது. இது ஒரு பொருளாதார விளைவு. நீங்கள் மிகவும் இறந்த பிறகு அந்த தோலை கொண்டு சென்றீங்கன்னா தோலின் விலையும் குறைந்து விடுகிறது. நல்ல சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் தோலை பயன்படுத்தினால், பதப்படுத்தினால் அதற்கான விலை அதிகமாக கிடைக்கும். மிகவும் எழுந்திருக்க முடியாமல் போய் படுத்து கிடந்த மாட்டினுடைய தோலுடைய விலை மிகவும் குறைந்துவிடும், கறியும் வீணாக போய்விடும். அது மட்டுமல்ல, இந்த தோல் தொழிலிலே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தோல் பதனிடும் தொழிலிலே தமிழ்நாடு ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. குறிப்பாக ராணிப்பேட்டை, திண்டுக்கல், ஈரோடு, வாலாஜா போன்ற, ஆற்காடு, திருச்சி, வட மாநிலங்களிலே கான்பூர், கல்கத்தா போன்ற இடங்களிலே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தோல் பதனிடும் தொழிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டிலே மிகவும் தோல் பதனிடுதல் என்பது மிகவும் முக்கியமான தொழில். இந்த தொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். இது ஒரு பெரிய பொருளாதார இழப்பு. அது மட்டுமல்ல, பல இடங்களிலே மாடுகளை கொண்டு செல்லும் போது அந்த வண்டி கொண்டு செல்லும் அந்த வண்டி ஓட்டுநர், வண்டியினுடைய சொந்தக்காரர் மற்றும் அந்த செல்லுகின்ற வழிகளில் இருக்கக்கூடிய உணவு விடுதிகள், இப்படி பல்வேறு வகையான, அதாவது இது எல்லாமே முறைசாரா தொழில்களாக இருக்கக்கூடியவை. ஆகவே நாம் அதை சரியாக இதனுடைய இழப்பு எவ்வளவு என்று கணக்கிடுவது மிகவும் கடினம். ரொம்ப முக்கியமானது, மிகவும் பாதிக்கப்படுபவர்கள் கால்நடை வைத்திருப்பவர்கள், சிறு குறு விவசாயிகள், கால்நடை வளர்ப்பதையே முக்கிய தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய நாடோடிகள். குறிப்பாக நீங்கள் வடக்கே இருந்து எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், குஜர் என்று சொல்லக்கூடிய இனம் காஷ்மீர்ல இருந்து ஆரம்பித்து மால்தாரிஸ், ஆகிர்ஸ், பர்வாட்ஸ், தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டுள்ள கோனார், அதாவது மாடுகளை வளர்க்கக்கூடிய கோனார் இனங்கள், மகாராஷ்டிராவில் எடுத்துக்கொண்ட தங்கர் என்று சொல்லக்கூடிய இனங்கள், இப்படி பல்வேறு மாடு வளர்ப்பது ஊரூராக அவை ஓட்டிச் செல்வது என்பது மாடு வளர்ப்பது குலத்தொழிலாக வைத்திருப்பவர்கள் தென்னிந்தியாவிலே குறைவு, வட இந்தியாவிலே மிகவும் அதிகம். குறிப்பாக குஜராத், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களிலே ஓரிடத்திலிருந்து இன்னொரு நூற்றுக்கணக்கான மாடுகளை ஓட்டிச் செல்பவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார். அவர்கள் இந்த மாதிரியான தேவையில்லாத மாடுகளை எப்படி கழிப்பது? விட்டு செல்கிறார்கள். வேற என்ன செய்வது? அவர்களுக்கு வேறு வழி இல்லை, விற்கவும் முடியாது, வைத்துக் கொள்ளவும் முடியாது என்ற ஒரு மிகவும் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். இதுல முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், அரசாங்கத்திலிருந்து சொல்லக்கூடிய தீர்வு என்ன? நாங்கள் வாங்கி கொண்டு கோசாலைகளில் கொண்டு வைத்துக் கொடுக்கிறோம். அப்படியெல்லாம் யாரும் வாங்கி கொண்டு செல்வதில்லை. பெரும்பாலான விவசாயிகள் மாடுகளை யாருக்கும் தெரியாமல் வெளியே ஓட்டி விடுகிறார்கள். வடநாட்டிலே ரொம்ப சாதாரணமாக நடக்கூடிய என்னோட நண்பர் இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சொல்வார், யாருக்கும் தெரியாமல் ராத்திரியோட மாட்டை வெளியே கொண்டே ஓட்டி விட்டு விடுவார்கள். அது தெருவிலே மற்ற மாடுகளோடு சேர்ந்து பார்த்தால் 20 மாடு 30 மாடு ஒன்றாக, நான் சொல்லுவது சிம்லாவிலே, இமாச்சல பிரதேசனுடைய தலைநகரத்திலே மாடுகள் சுற்றி கொண்டிருக்கும். சென்னையிலும் நடந்து கொண்டிருக்கிறது அது. ஆக அடுத்து என்ன வருகிறது என்றால், இந்த கோசாலை வைத்தால் ஆகிவிடும் என்று அதை பற்றி நான் பின்பு விரிவாக பேசுகிறேன். அது தீர்வல்ல. அது ஏன் தீர்வல்ல என்பதை நான் பின்பு விரிவாக பேசுகிறேன். இந்த சமயத்திலே சிறிதளவு அதை தொட்டுவிட்டு தான் செல்கிறேன். தெருவில் அலையக்கூடிய மாடுகளால் பயிர்களுக்கு நிறைய சேதம் ஏற்படுகிறது. இது ஒரு பெரிய மிகப்பெரிய தொல்லை.
நீங்கள் எவ்வளவு நேரம் காவல் இருக்க முடியும்? பயிர்களை உற்பத்தி செய்துவிட்டு மாடுகள், தெருமாடுகள், யாருக்கும் சொந்தமில்லாத மாடுகள் ஆயிரக்கணக்கிலே நூற்றுக்கணக்கிலே அங்கங்கே அலைந்து கொண்டிருக்கின்றன. எப்போது எங்கே வருகின்றன என்று தெரியாது. அவை உங்களுடைய பயிர்களை எந்த நேரத்தில் வேணாலும் பூந்து அழித்து விடலாம். இதனால் சமூக முரண்பாடுகள் நிறைய ஏற்படுகின்றன. நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த பசுவும் பலன் தரும் பசுவாக இருந்தால் குடியானவன் அதை எந்த காரணத்தை கொண்டு விற்க மாட்டான். அவனுக்கு பலன் இல்லாமல் அவனுக்கு ஒரு சுமையாக மாறும்போதுதான் அவனுக்கு விற்பதை தவிர வேறு வழி இல்லாமல் போகிறான். பொருளாதார விளைவுகள், பொருளாதார இழப்புகளை உத்தேசமாக கூட கணக்கிட முடியாது. ஏனென்று கேட்டால் இந்த மொத்த தொழிலுமே முறைசாரா தொழிலாக நடந்து கொண்டிருப்பதால் அதற்கான ஒரு உத்தேசமான ஒரு கணக்கு கூட யாராலும் எடுக்க முடியாது. அதுவும் இந்தியாவிலே புள்ளி விவர கணக்குகள் இருக்கக்கூடிய நிலையிலே, அரசுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாம் எந்த விதமான ஒரு உருப்படியான ஒரு இழப்பு இவ்வளவுதான் என்று கணக்கிடுவது மிக மிக கடினம். 2019 கால்நடை கணக்கெடுப்படி பார்த்தீர்கள் தெருமாடுகள் மட்டும் 50 லட்சம் மாடுகள் இருக்கின்றன. நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்தியா முழுவதும், இந்தியாவிலே மொத்தம் இருக்கக்கூடிய மாடுகள் 19.4 கோடி. தெருவிலே அலையக்கூடிய, அதிலே தெருவிலே அலையக்கூடிய மாடுகள் கிட்டத்தட்ட 50 லட்சம். அப்படி நீங்கள் 50 லட்சம் மாடுகளுக்கு கோசாலை வைக்க வேண்டால் குறைந்தபட்சம் ஒரு கோசாலைக்கு 500 மாடுலாம் வைக்க முடியாது, மிகவும் கடினம். 10,000 கோசாலைகள் தேவைப்படும் இப்போது இருக்கக்கூடிய மாட்டுக்கே. அது மட்டுமல்ல, ஆண்டுதோறும் நீங்கள் வயதாகி அல்லது காம்பு பட்டு போனது, நோயினால் பாதிக்கப்பட்டது, குறைந்தபட்சம் 5% வெளியே வந்து கொண்டிருக்கும் விவசாயிடமிருந்து. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 லட்சம் மாடுகள் ஒவ்வொரு ஆண்டும் சேர்ந்து கொண்டு இருக்கும். ஏன் அதுக்கு நீங்க கிட்டத்தட்ட ஒரு எத்தனை 15 லட்சம், 10லிருந்து 15,000 கோசாலைகள் நீங்கள் ஆண்டுதோறும் கட்டிக்கொண்டே இருக்கும். இது நடைமுறையில் சாத்தியமல்ல. அதற்கான நிலம், தண்ணீர், அதற்கான கொட்டகை அமைப்பு, வேலையாள், இத்தனையும் நீங்கள் அரசாங்கத்தினால் நிச்சயமாக செய்ய முடியாது. அவர்கள் இப்போது செய்வதும் இல்லை, சொல்வதை தவிர. அங்கே இங்கே உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அங்கே இங்கே செய்கிறார்களே தவிர, அங்கே சென்று பார்த்தீர்கள் வந்தால் அந்த மாடுகள் ரொம்பவும் மிகவும் பரிதாபமான ஒரு சூழ்நிலையில இருக்கு. தோல் தரம் குறைவதனால் ஏற்படக்கூடிய இழப்பு இது மிகவும் ஒரு ஒரு ரொம்ப ஒரு எளிதான ஒரு கணக்கு. இது பெரிய ஒரு கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் தோல்கள் மூலம், அதாவது தோலின் தரம் குறைந்து போவதனால் ஏற்படக்கூடிய இழப்பு. கறி இழப்பு, கறினால் நமக்கு வரக்கூடிய இழப்பு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 6,000 கோடி ரூபாய் நாம் இழந்து விடுகிறோம். அது மட்டுமல்ல, நல்ல தரமான புரத உணவை சாப்பிடுவதற்கான வாய்ப்பை நாம் இழந்து விடுகிறோம். குறிப்பாக மாட்டுக்கறி சமூகத்திலே கீழ்த்தட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்கான உணவு. அந்த மலிவான புரத உணவு கிடைப்பதற்கான வாய்ப்பை நாம் இழந்து விடுகிறோம். அடுத்து நாம் பார்க்க போவது சமூக விளைவுகள். இந்த மாடு அறுப்பதை தடை செய்வதை, அந்த சட்டங்களை வைத்துக் கொண்டு அங்கங்கே சிறு சிறு சில்லுண்டிகள் செய்யக்கூடிய பிரச்சனைகளால் சமூகத்திலே முரண்பாடு ஏற்படுகிறது. ஒரு மாட்டுக்கறி வைத்து, அவர் உண்மையிலே ஆட்டுக்கறியை வைத்திருக்கலாம் அல்லது எறும்புக்கறி வைத்திருக்கலாம், அவர் மாட்டுக்கறி வைத்திருக்கலாம் என்று சொல்லி கொலை செய்து விடுகிறார். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு புள்ளி விவரத்தின்படி 2015 2017 வரை 63 இடங்களிலே 63 சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. கும்பலாக வந்து தாக்கி, மாடு கொண்டு செல்வதை தாக்கி கொலை செய்திருக்கிறார்கள், அடித்து துரத்தி இருக்கிறார்கள், பல்வேறு வகையான தொகைகளை துன்புறுத்தியிருக்கிறார்கள். இந்த மாடு அறுவையிலே மாடுகளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்லும் அந்த தொழிலை ஈடுபட்டிருப்பவர்கள் மிகவும் ஒரு அச்சத்தோடவே அவர்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த மாடுகள் வந்து பயிர்களை மேய்ந்து விடும் என்பதற்காக மின்கம்பி வேலிகளை போடுகிறார். அதிலே போய் மாடுகள் மாட்டிக்கொண்டு ஒன்று மின்சாரம் தாக்கி இருக்கின்றன, அல்லது முன்கம்பி குத்தி காயப்பட்டு அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு தொந்தரவையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்துகிறது. இந்த தெருமாடுகள் அறந்து கொண்டு வேறொரு சமூக பிரச்சனை ஏற்படுகிறது. சில சமூக விரோதிகள் இந்த தெருக்களில் அறைந்து கொண்டிருக்கிற மாடுகளை பிடித்து கொண்டும் ஏற்றிக்கொண்டு செல்கிறார்கள் திருட்டுத்தனமாக. அதுவும் நடக்கிறது. அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சண்டைகள்,
இந்த திருட்டுத்தனமாக ஏற்றிக்கொண்டு செய்வதால் உண்மையிலே கொண்டு செல்பவர்கள் இரவிலே கொண்டு சென்றால் அவர்களை தாக்குவது சர்வசாதாரணமாக, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல 2-3 செய்திகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இத்தனையும் நடந்து கொண்டிருக்கும் போது அரசு மெத்தனம் இது ஒரு பெரிய, அதாவது லிஞ்சிங் என்று சொல்கிறோம், கும்பலாக சேர்ந்து தாக்குவது என்கின்ற அந்த பிரிவின் கீழ் போடாமல் என்னென்ன செய்ய முடியுமோ, அவர்களை எப்படியெல்லாம் தப்பிக்க வைக்க முடியுமோ அத்தனையும் அரசனுடைய துணையுடன் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மிகவும் வருத்தமாக நான் பதிவு செய்ய வேண்டியிருக்கு. நேற்றைய செய்தித்தாள் அல்லது முந்தைய ஆங்கில இந்து செய்தித்தாள் நீங்கள் படித்தீர்கள் என்றால், ஹரியானா மாநிலத்திலே நூ என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே சற்று போன ஆண்டு மத கலவரம் நடந்தது. அங்கே அந்த ஹரியானா மாநிலத்திலே முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதி அந்த நூ என்ற பகுதி தான். அங்கே மியோ முஸ்லிம்கள், மியோ முகமதியர்கள் என்று ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன ஒரு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், பெரும்பாலான பழக்க வழக்கங்கள் அவர்கள் முகமதியர்கள் சில பழக்க வழக்கங்கள் இந்துக்கள் பழக்க, அவர் கிட்டத்தட்ட ஒரு நம்ம சொல்லுகிற ஹைபிரிட் மோட்ல இருப்பார்கள். அவர்களுடைய முக்கியமான தொழிலே மாடு வளர்ப்பது. நீங்கள் நல்லாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருப்பது, பொது புத்தியில் ஏற்றப்பட்டிருப்பது, முகமதியர்கள் மாட்டுக்கறி சாப்பிடுவார்கள், அவர்கள் எல்லோரும் சாப்பிடுகிறார்கள் என்ற ஒரு கருத்தை எல்லோரும் சாப்பிடுவதில்லை, ரொம்ப குறைந்தவர்களே சாப்பிடுகிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பாகிஸ்தானிலே தான் பால் உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாட்டு இனங்கள் இருக்கின்றன. சாகிவால், ரெட் சிந்தி ஆகிய இரு இனங்களும் இந்திய துணைக்கண்டத்திலே அதிகமாக பால் கொடுக்கக்கூடிய இனங்கள். இவர்கள் சொல்வதை போல் முகமதியர்கள் பசுக்களை கொன்று தின்றுவிட்டால் எப்படி அந்த இனங்கள் அங்கே அவ்வாறு இருக்க முடியும்? இது இப்போது மட்டுமல்ல, எல்லா காலகட்டத்திலும், சுதந்திரத்துக்கு முன்பும். ஆக ஒரு பொய்யான பிரச்சாரம், சாப்பிடுகிறார்கள் என்று சொல்லி அவர்களை மிரட்டி அவர்களை தொந்தரவு. இந்த மியோ முஸ்லிம்களுடைய முக்கியமான தொழிலே மாடு வளர்ப்பது, பால் விற்பது. இவர்கள் அதே மாதிரி நீங்கள் காஷ்மீர்ல எடுத்துக்கொண்ட குஜர் என்ற ஒரு முஸ்லிம், குஜர்ல இரு விதமான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். முகமதிய குஜர்கள் இருக்கிறார்கள், இந்து குஜர்கள் இருக்கிறார்கள். இந்த ராஜேஷ் பைலட் என்று சொல்லக்கூடிய இந்த ராஜஸ்தானுடைய அவர்களாம் குஜர் இனத்தை சேர்ந்தவர்கள். அந்த குஜர்ல முகமதிய குஜர்களும் ஆடு மாடுகள் வளர்ப்பதுதான் அவருடைய முக்கியமான தொழில், குறிப்பாக காஷ்மீர் மாநிலத்திலே. குஜராத்திலேயும் குஜர்கள் இருக்கிறார்கள், அவர்களும், அதாவது நான் சொல்வது முகமதியர்கள், அவர்களும் ஆடு மாடு. இந்த மியோ முஸ்லிமை பற்றி நான் ஏன் சொல்கிறேன் என்றால், 2 நாட்களுக்கு முன்பு, நேற்று அல்லது முந்தானேத்து என்று நினைக்கிறேன், நீங்கள் எடுத்து படித்தீர்கள், நேற்று என்று நினைக்கிறேன், இந்த நூ முகமதிய முஸ்லிம்களை மாடு வாங்கி கொண்டு மற்றொரு இடத்துக்கு போய் மாடு வாங்கி கொண்டு வரவே முடியவில்லை. ஏனென்று கேட்டால், உங்களுக்கு தெரியும், முஸ்லிம்கள் அவருடைய தாடி வைத்திருப்பது, குல்லா வைத்திருப்பதை வைத்து அடையாளம் கண்டு விடுகிறார்கள். ஆகவே அவர்கள் எங்களை தாக்கி விடுவார்கள் என்ற பயத்திலே நாங்கள் இப்போது மாடு வளர்த்து பால் விற்பனை செய்ய தொழிலையே விட்டு நாங்கள் வேறு ஏதாவது தொழிலுக்கு போய்விட்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நாடோடி மாடு வளர்ப்பவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது. தொழிலில் மறைமுகமாக ஈடுபட்டவர்களுக்கும் பொருளாதார பிரச்சனை ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, நிறைய சாலை விபத்துகள் ஏற்படுகின்றன. தெருமாடுகள் தெருவிலே அலையும் போது சாலை விபத்துகள் நிறைய நடக்கின்றன. சமீபத்தில் கூட கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பு சென்னையிலே ஒரு விபத்து நடந்தது. அது மட்டுமல்ல, சில நேரங்களில் மாடுகள் மனிதர்களை தாக்கவும் செய்கின்றன. தெருக்களில் அலையும் மாடுகள் அவை தாண்டோடித்தனமாக, யாருடைய கட்டுப்பாடுகள் தாந்தோன்றித்தனமாக இருப்பதால் சில நேரங்களில் மனிதர்களையும் தாக்கி விடுகிறார்கள். சென்னையிலே ஒரு மாசத்துக்கு முன்பு அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இது ஒரு பெரிய ஒரு சமூக விளைவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. கடைசியாக நான் முடிவுரையாக கூற விரும்புவது,
ஒரு நிமிஷம். ஆ. நான் முடிவாக கூற விரும்புவது, இது ரொம்ப முக்கியமானது. நான் இதை அதிகமாக முன்னால் வலியுறுத்தவில்லை, முடிவுகளை வலியுறுத்த வேண்டும் என்று நான் இருந்தேன். இந்த மொத்த விவாதத்திலும் நீங்கள் மாடுகளை பற்றி விவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 1150 அல்லது 200 வருஷம் இதை பற்றிய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது இந்துக்களுக்கும் முஸ்லிமுக்கு விவாதமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர, எந்த காலகட்டத்திலும் மாடுகள் வைத்திருப்பவர்கள் இந்த மாடு அறுப்பதை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று யாரும் இன்றைய தேதி வரை கேள்வியே கேட்டது. அவர்கள் கருத்து என்ன? மாடுகளை உணவுக்காக அறுக்கலாமா? யாரும் எந்த விதமான ஒரு கருத்தும் கேட்கப்படவில்லை. இது ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு விவாதமாகவும், ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆயுதமாகவும் பயன்படுத்தப்படுகிறதே தவிர, அதை வளர்ப்பவர்களை எந்த விதமான அவருடைய கருத்தை ஏன் நீங்கள் விற்கிறீர்கள், ஏன் இது இந்த மாதிரியான கருக்கி விற்கலாமா? ஒரு விஷயம் நினைவு கொள்ள வேண்டும், மாடு நன்றாக இருந்தால் அவனுக்கு பயனாக இருந்தால் அவனை நிச்சயமாக விற்க மாட்டான். அது மட்டுமல்ல, தெரு மாடுகள் நாளுக்கு நாள் பெருகுவது ஒரு எரிமலையின் மேல் உட்கார்ந்து கொண்டிருப்பது போல. அது சிறிது சிறிதாக எண்ணிக்கை வந்து கொண்டே இருக்கும். அதனுடைய விளைவு உடனடியாக தெரியாது, பின்னால் தெரியும். இதற்கு நான் கோசாலைகளை நிறுவுவது, நான் அதை பற்றி விரிவாக பேசிவிட்டேன். கோசாலை நிறுவுவது நிச்சயமாக தீர்வு அல்ல. ஏனென்று கேட்டால், அது அரசாங்கத்தாலோ அல்லது தனிப்பட்ட நபர்களாலோ அல்லது நீங்கள் அதாவது என்ஜிஓக்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களாலோ இதுக்கான, ஏன்னா முக்கியமாக தேவைப்படுவது இடம், தண்ணீர், தீவனம். ஒரு இடத்துல 500 மாடு வைத்துக் கொண்டிருந்தால் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பது நீங்கள் தேவைக்கான வேலையாளர்கள். ஆகவே கோசாலைகள் வைப்பது தீர்வு அல்ல. ஒன்று, இந்த மாட்டுக்கு நாளுக்கு நாள் இது பெருகி வருவது ஒரு மிகப்பெரிய தொல்லையாக ஒரு காலகட்டத்திலே மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இதற்கு ஒரே தீர்வு, ஒன்று 2014க்கு முன்னால் இருந்த சூழ்நிலைக்கு நாம் திரும்ப வேண்டும், அல்லது 1900 சுதந்திரம் அடைந்த போது எந்த நிலை இருந்தோ அந்த நிலைக்கு திரும்பினால் ஒழிய இதற்கு நிச்சயமாக தீர்வு கிடையாது. இது இப்படியே விட்டு கொண்டு போனால் இது மிகப்பெரிய ஒரு பெரிய தொல்லையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நான் என்னுடைய இந்த உரையை ஒரு திருக்குறளோடு முடித்துக் கொள்கிறேன். பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். ஒவ்வொரு மாடாக வந்து கொண்டுதான் இருக்கும், வெளியே வந்து கொண்டிருக்கும், தெருவிலே அலைந்து கொண்டிருக்கும், அதன் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்கும். ஒரு காலகட்டம் வரும்போது இனிமேல் தாங்க முடியாது என்ற போது அச்சு இரும். பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் லாஸ்ட் ட்ரா ஆன் தி கேமல்ஸ் பேக். அதாவது நீங்கள் ஒரு ஒட்டகத்தின் மீது நீங்கள் வைக்கோலை வைத்துக் கொண்டே போனீர்கள் என்றால் கடைசியில் ஒரே ஒரு வைக்கோலை நீங்க வைத்தீர்கள் என்றால் அது கீழே உட்கார்ந்து, அதுதான் கடைசி, அது வரைக்கும் தான் தாங்க முடியும். ஆக இது ஒரு காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வரும். ஆனால் இது விவசாயிகள் எடுத்து கொண்டு வர முடியவில்லை. என்று கேட்டால், இந்த மாடு வைத்திருப்பவர்கள் சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள், நிலமற்றோர், நாடோடிகள். அதாவது ஒரு இடத்துக்கு மற்ற இடத்துக்கு மாடுகளை ஓட்டி கொண்டு சென்று வாழ்க்கை நடத்தவர்கள். இவர்களுக்கு ஒரு அரசியல் பின்புலம் கிடையாது. இப்ப நீங்கள் இந்த மினிமம், அதாவது குறைந்தபட்ச விலை நிர்ணயம் பற்றி போராட்டம் கிட்டத்தட்ட 1.25 வருஷம் நடத்தினார்கள். அந்த மாதிரியான போராட்டம் எல்லாம் இவர்களால் நடத்த முடியாது. ஏனென்று கேட்டால், அந்த குறைந்தபட்ச விலை நிர்ணயத்துக்காக போராடியவர்கள் எல்லாமே நல்ல வசதியான விவசாயிகள், நடுத்தர விவசாயிகள் எல்லாம் இருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் கிட்டத்தட்ட 1 வருஷம் அரசாங்கத்தை எதிர்த்து போராட முடிந்தது. இந்த பிரச்சனை விவசாயிகளுக்கு இருந்தாலும் அவர்களால் ரொம்ப எளிதாக அவர்களை இந்து மத விரோதி என்று குற்றம் சாட்டி விடுவார்களோ என்ற காரணத்தினாலே அவர்கள் எதுவும் செய்ய முடியாமல் ஊமைகளாக, பாரதியார் சொன்ன போது ஊமை சனங்கள் அடி என்ற சூழ்நிலை இருக்கிறது. இது மிகவும் வருந்தத்தக்கது. ஆனால் இதற்காக நிச்சயமாக எல்லோரும் ஒரு காலத்திலே வருந்த வேண்டி வரும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. தோழர்களே, நாம் இன்று மாட்டுக்கறியை பற்றி அவருடைய பொருளாதார காரணிகள் மட்டும்தான் சொல்லியிருந்தோம் தலைப்புல.
ஆனா அரசியல் சமூகம் எல்லாத்தையும் கவர் பண்ணி மிகுந்த ஒரு சிறப்பான உரையை டாக்டர் கந்தசாமி அவர்கள் நிகழ்த்தியதை கேட்டோம். இது வந்து அவர் மாதிரி ஒரு இந்த துறையில நிபுணராக இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான பல்தரப்பட்ட விஷயங்களை எடுத்து பேச முடியும். மற்றவங்கெல்லாம் ஏதோ ஒரு பகுதியை பற்றி அதுவும் வந்து இந்த டீப் அனாலிசிஸ் இல்லாம தான் பேசுறதை தான் நம்ம இதுவரை கேட்டுட்டு இருக்கிறோம். அப்புறம் இந்த மாட்டுக்கறியை பற்றி பேசுறவங்க எல்லாம் இந்து மதத்துக்கு விரோதமா பேசுறாங்க ஒழிய மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எதையும் அவங்க கண்டுக்கிறதே இல்லை. அது இந்துக்களுக்கு விரோதமா இருக்கு இந்த மாட்டுக்கறி அவ்வளோ பண்றதுனால அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மறந்துடுறாங்க. அதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. இந்துக்கள் வேற, இந்து மதம் வேற அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. நம்ம அடுத்து தொடர்றதுக்கு முன்னாடி தோழர்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் இது இருந்தா கேட்டுங்க. மறுதடவை நம்ம போவோம். எனக்கு கேள்வி என்னன்னா, 2014க்கும் 1948க்கும் இடையில இருந்த சட்டத்துக்கும் இப்போது பிஜேபி கொண்டு வந்து இருக்கின்ற சட்டத்திற்குமான முரண்பாடுகள் என்ன? அதாவது எந்த மாதிரி பிணங்களை கொல்லலாம், எவற்றையெல்லாம் கொல்லக்கூடாது என்பதில் வந்துள்ள மாற்றங்கள் என்ன, அதற்கான சட்ட வரையறை என்ன சொல்லி இருக்குது, அந்த முரண்பாடுகளை பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது 1947 வரைக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இல்லை. அவர்களோடு செய்து கொண்டிருப்பார்கள். 1947 குறிப்பாக இந்திய அரசியல் அதாவது இந்திய இல்ல 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 நான் கேக்குறது ஐயா கேட்டேன் அதை சொல்லி வரேன். சட்ட வரையறை தான் அதுக்கான முன்னோடியை நான் சொல்றேன். அதாவது 1947க்கு பின்னாடி தான் உங்களுக்கு வந்து அரசியல் நிர்ணய சபையில கான்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடியதை வச்சுதான் சட்டங்கள் நிறுவரு. ஒண்ணு, இதுல வந்து இது வந்து மாநில சட்டம். நீங்க நிறைவில் கொள்ள வேண்டியது முக்கியமாக என்னவென்று கேட்டால், ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரியான சட்டம். நான் சொன்னது போல குஜராத் உத்தரப்பிரதேசில ஒரு மாதிரியாக சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள், பீகார்லயே ஒரு மாதிரி கொண்டு வந்திருக்கிறார்கள், மகாராஷ்டிராவிலே அறுப்பதுதான் குற்றம், கறி வைத்திருக்கலாம் என்று இருக்கிறது, கேரளாவிலே அறுக்கலாம். இது ஏன்ற மாநில பட்டியலிலே இருப்பதனால் சட்டங்கள் மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுகின்றதே மிகவும் நுட்பமானது. ஒன்று, இந்த 2017 வந்த சட்டம் என்னவென்று சொன்னால், மாடுகளை நீங்கள் சந்தைக்கு கொண்டு செல்லக்கூடாது, வளர்ப்பதற்கான மாடுதான். அதாவது 2017 வந்த சட்டம் அதுதான் மிகவும் கடுமையானது. அதே அந்த ஜனதா அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களிலே கடுமையாக அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கான சட்டங்களையும் இயற்றி விட்டார்கள். ஆகவே அந்தந்த சட்டம் என்பது மாநிலத்துக்கு மாநிலம் சற்று மாறுபடுகிறது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட வரும். கேட்டதுங்களா? கேக்குதா? தொடர் கேக்குதுங்களா? தொடர் தினேஷ் கேக்குது. சரி, வேற கேள்விகள் இருந்தா கேளுங்க தொடர். ஸ்ரீடன் சிவா தொடர் எதுவும் கேக்குறீங்களா? நான் கொடுத்த பதில் உங்களுக்கு திருப்தியா இருந்ததா? இல்லைங்க ஐயா, நான் கேட்டது வந்து சொல்லுங்க. அவங்க கொண்டு வந்து இருக்கிற நடைமுறையில கூட நான் கேட்கல. பை டெஃபினிஷன் ஆஃப் தி governments after 2014 and prior to that, what is the status, how it differs, அதுதான் நான் கேட்கிறேன். நான் சொல்ற பதில் என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து இது மாநில பட்டியல் இருக்கிறது, சரியா? இல்ல அது இருந்துட்டு போட்டோம். நம்ம வந்து நான் சொல்லிடுறேன். மாநில பட்டியல் இருக்கிறதுனால மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுகிறது. அதை ஏத்துக்கிறீங்களா? அதை ஏத்துக்கிறேன். வேற does it differs so variedly? அதானே என்ன क्वेश्चन. நீங்க சொல்லிட்டீங்க எங்க மிக மோசமான இந்த சமூக முரண்பாடுகள் இருங்க, நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். 2017 என்ன கடுமையான சட்டம் கொண்டு வர்றாங்கன்னா, சந்தைகள் கூட்டுறது. அது வந்து நடைமுறைக்கே இல்லாத பிரச்சனை. ஒண்ணு, அது வரையெல்லாம் சந்தைகள் எல்லாம் அவங்க கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளல. 2017 கொண்டு வந்த வரைவு சட்டத்துல
சந்தைகள்ல வந்து மாடு வளர்ப்பதற்காகத்தான் விற்க வேண்டும். அறுவைக்கான மாடு சந்தையில விற்கக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, மாடு வாங்கி கொண்டு செல்பவர்கள் தங்கள் 6 மாதத்திற்கு அந்த மாட்டை விற்க மாட்டேன் என்று உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாம் முன்பு கிடையாது. இது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. மூன்றாவது, நீங்கள் சந்தை வந்து இப்படித்தான் இருக்க வேண்டும், மாடுகளை இப்படித்தான் கொண்டு செல்ல வேண்டும் என்று கடுமையான விதிகளை கொடுத்திருக்கிறார்கள். அது நடைமுறையிலே செய்ய முடியாத விதிகள். ஆக இந்த மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தை எல்லா மாநிலங்களும் நிறைவேற்றவில்லை. பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடிய இடங்களில் தான் இதை கடுமையாக நிறைவேற்றுகிறார்கள். இதுதான் என்னுடைய அப்ப வந்து ஏற்றுமதிக்கான ஏற்றுமதி. இந்த இடத்துலதான் மோடி ஒரு பெரிய பொய்ய சொல்லியிருக்கிறார். ஏற்றுமதிங்கிறது என்ன தெரியுங்களா? இங்கிருந்து ஏற்றுமதி செய்வது மாட்டுக்கறி அல்ல. பெரிய இடத்துல போட்டுங்க, மாட்டுக்கறி அல்ல. ஏற்றுமதி செய்வது எருமைக்கறி. அதாவது உலகத்திலே 2வது இடத்துல இருக்கக்கூடிய எருமைக்கறியை தான் ஏற்றுமதி செய்கிறாள், மாட்டுக்கறியை அல்ல. ஆக மாட்டுக்கறியை வந்து ஏற்றுமதி செய்வர்கள் தனியாக பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் மாட்டுக்கறி எருமைக்கறி ஏற்றுமதி செய்யணும், மாட்டுக்கறி அல்ல. சரிங்களா? அதனால ஏற்றுமதியை பத்தி இங்க எதுவுமே கிடையாது. மாட்டுக்கறியை பத்தி உள்ளுக்குள்ளே விற்கிறதுக்கு பிரச்சனைங்கும் போது ஏற்றுமதி எங்க கேள்வி. ஆனா மோடி ஒரு பெரிய பொய்ய சொன்னார் 2014. என்னன்னு சொன்னாரு? பிங்க் ரெவல்யூஷன். நாங்கெல்லாம் வந்து ஒயிட் ரெவல்யூஷன் கொண்டுட்டு வந்துட்டு இருந்தா இவர் வந்து பிங்க் ரெவல்யூஷன், அதாவது மாட்டுக்கறி, அவர் எருமைக்கறிய மாட்டுக்கறின்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லி எல்லாத்தையும் நம்ப வச்சார். இது டெக்னிக்கலா தெரியாதனால காங்கிரஸ்காரங்கனாலே அது சரியா முறியடிக்க முடியாது. அதுதான் ஒரு மிகப்பெரிய வேதனை. அது மாட்டுக்கறி எங்கேயும் எங்க மாநிலத்திலேயே செய்ய முடியாதுங்கும் போது எப்படி ஏற்றுமதி பண்ணுவாங்க? அந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். மாட்டுக்கறி இல்லை, எருமைக்கறி தான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வெள்ளாடு ஏற்றுமதி செய்யப்படுகிறது, செம்மறியாடு ஏற்றுமதி. மாடு எந்த வகையிலும் ஏற்றுமதி செய்யப்படுவதில்லை, மாட்டுக்கறியும் ஏற்றுமதி செய்யப்படுவதில்லை. சரி. அப்ப அதுதான் எனக்கு ஐயப்பாடு. நன்றி ஐயா, நன்றி. வேறு தோழர்கள் கேள்வி கேட்குறீங்களா? தோழர் அறிவுக்கடல். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், வணக்கம். உங்களுடைய இன்றைய உரை மிக மிக அருமை, சிறப்பா இருந்துச்சு. ஒரு 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 வரையறை மாதிரி, எப்படி சொல்றது, கீழே இருந்து மேல போற மாதிரி ஒவ்வொரு படிக்கட்டா நல்லா வரலாற்று ரீதியா பொருளாதார ரீதியா நல்லா விளக்கியிருந்தீங்க. நல்ல தெளிவான உரை, நல்லா தெளிவா கேட்க முடிஞ்சுது. என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, காந்தியாரை பத்தி. அவர் ஏன் அந்த மாதிரி அவர் உண்மையிலேயே அவர் வந்து அந்த ரெட்டை நிலையை எடுக்கிறாரா, அல்லது அரசியல் காரணங்களுக்காக அப்படி எடுத்தாரா, அல்லது முகமதியர்களை பார்த்து ஒரு மாதிரியும் மக்கள் மத்தியில வேறொரு மாதிரியும் அப்படி முடிவெடுத்ததுக்கு என்ன காரணம்? அதை கொஞ்சம் விளக்கினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது காந்தி வந்து வைஷ்ணவர். அவர் வந்து பனியா சமூக, அதாவது வியாபார சமூக, அதாவது பனியா சமூகத்தை சேர்ந்த செட்டியார், அதாவது நம்ம சொல்றோமே அந்த அந்த வைசிய சமூகத்தை சேர்ந்தவர். அவர்கள் அடிப்படையிலே வந்து வைணவர்கள். அவர்களுக்கு இந்த பசு இந்த மாதிரியான ஒரு இதுகள் வந்து உயிர் கொல்லாமை மீது ஒரு பெரிய இது உண்டு. கொல்லாமை மீது அவர்களுக்கு எப்ப ஒரு பெரிய ஈடுபாடு. அத்தைய குடும்பத்திலே இருந்து வந்தவர். மேற்கொண்டு அவரு கறி சாப்பிடுவதில்லை என்றது அவருடைய கோட்பாடு. அவர் குடும்பத்திலே அந்த பழக்கம் இல்லை. சுற்றுப்புறத்திலேயே அந்த மாதிரியான, குஜராத்திலேயே பெரும்பாலும் யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த கருத்தை பொறுத்தவரை அவரு ரொம்ப அதிகமாக பசுவை வந்து நீங்கள் ஆட்டுப்பால் வேண்டாம், மாட்டுப்பால் வேண்டாம், ஆட்டுப்பால் குடிச்சாதான் நீங்க அது எந்த லாஜிக்லயும் நீங்க சேர்க்க முடியாது. கண்ணுக்குட்டிக்கு பால் வேணும்னா ஆட்டுக்குட்டிக்கு தானே பால் வேணும். அவர் வந்து அது யாருக்காகவும் அவர் வந்து அதை என்ன சொல்றது, ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணல. அது வந்து எனக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. அது அவருடைய நம்பிக்கை. ஆனா ரொம்ப மூட நம்பிக்கை, அவ்வளவு. அதாவது நீங்க வந்து கொல்றது, மனிதனை கொல்றதும் இதை கொல்றதும், எந்த உயிரை கொல்றதும் சொல்லியிருந்தா கூட நான் ஒத்துக்க முடியும். பசுவை கொல்றதும் பசுவை மனுஷனையும் தான் சொல்றாரு. எல்லாம் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஜைனர்கள் மாதிரி எல்லா உயிரை கொல்றது தவறுன்னு எடுத்துக்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் வர்றாரு, முகமதிகளை கட்டாயப்படுத்தக்கூடாது. அது வந்து அது ஒரு நிலைப்பாடு. இப்ப சொல்லுவாங்கல்ல,
நான் ம் வந்து ம் நீங்க ம் சொல்றது ம் நான் ஏத்துக்கல. ஆனா நீங்க சொல்றது வந்து கருத்தை வந்து இது பண்றதுக்கு நான் உங்க கருத்து சொல்றதுக்கு நான் உயிருள்ள வரை போராடுவேன்னு ஒரு ஒரு இது உள்ள ஒரு சொல்லாடல் உண்டு இல்லை? அது மாதிரி அவர் வந்து அவங்க சாப்பிடுறது அவங்களா விட்டுட்டாங்கன்னா நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து எந்த இடத்துலயுமே வந்து அவருடைய கருத்து என்ன, எந்த இடத்துலயுமே வந்து முகமது நபிகள் வந்து மாட்டை அறுக்கணும், மாட்டுக்கறி சாப்பிடணும்னு சொல்லலை அப்படிங்கிறது அவருடைய வாதம். முகமது நபி இருந்த இடத்துல வந்து மாடு கம்மி, அவங்க இருந்த இடத்துல ஆடு தான் ஜாஸ்தி, ஆடு ஒட்டகம். நீங்க அவர் இருந்த பாலைவன பகுதி, அந்த ஊர் இருக்கிறதுக்கு நம்ம ஊர் இருக்கிறதுக்கு அது இங்க ஒண்ணு, அதை நீங்க ஒரே மாதிரி பார்க்க முடியாதுல்ல. வியப்பட்டதை சாப்பிடுறான். அது காந்தியனுடைய நிலைப்பாட்டுல அதுதான் அவர் அது எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆப்சேஷன் இருக்கும் பாருங்க. அதாவது காரணம் அதுக்கான ஒரு பெரிய விஞ்ஞான விளக்கம் கொடுக்க முடியாது, அப்படித்தான் இருப்பாங்க. அப்படி இருந்ததுதான் அது. ஆனா தவறான முடிவு அவர்தான். எனக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லையா? அதுல என்னன்னா, முகமதியர்களுடைய உணர்வுகளை, உரிமைகளை மதிக்கிறவர். அது மாதிரி யார் செஞ்சாலுமே உரிமைகளை மதிக்கணும் இல்ல? எப்படிங்க? முகமதியர் உரிமைகளையும் உணர்வுகளையும் மதிக்கக்கூடிய காந்தி வேற யாரா இருந்தாலும் அவர்களுடைய உணர்வுகளையும் மதிக்கும் இல்ல? அதுல எதுக்கு வந்து முகமதியர்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் அப்படின்றது வந்து என்ன ஒரு அப்ப அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமா என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாட்டுக்கறி சாப்பிட வரக்கூடிய பிரச்சனையே எங்கன்னு கேட்டீங்கன்னா வட இந்தியாவில தான். தென்னிந்தியாவில இது ஒரு எந்த காலகட்டத்திலையும் பிரச்சனையாகவே இருந்தது இல்லை. அதனால அவங்களுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா அந்த முஸ்லீமோட தான் திருப்பி திருப்பி வருமே தவிர அது இல்லாம வந்து சாப்பிடுறவங்க இருக்காங்கிறது அவங்களுக்கு அந்த நீங்க அது அவங்களுக்கு அதை தெரியல. சுதந்திர போராட்டத்தையும் எடுத்துட்டீங்கன்னா வடநாட்டு இருக்கவங்க தான் போராடின மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது இல்ல? அந்த மாதிரி அவங்களுக்கு பிரச்சனைங்கிறது அந்த முகமதிகளோட தான். மற்றவங்களுடைய உணர்வுகளை பத்தி அவங்களுக்கு அதை பத்தி கூட தெரியாது. அதான் அவங்களோட சூழல். வேற தோழர்கள் கேள்விகள் கேட்குறீங்களா? அறிவுக்கடல் தத்துவத்தின் ஒரு இவர் தான் தோழர் கேளுங்க. இல்ல தோழர், கேள்விகள்லாம் இல்ல தோழர், நிகழ்ச்சி அருமையா இருந்துச்சு தோழர். போன வாட்டி இருந்தது வந்து நிறைவு செஞ்சுட்டாங்க இந்த வாட்டி. தப்பிச்சுட்டான் அவ்வளவுதான். நல்லா இருந்தது. அதை காம்பன்சேட் பண்ணிட்டார் தோழர். ஆமா ஆமா ஆமா. சந்தேகம் சந்தேகம்லாம் இல்லை. நன்றி தோழர். அந்த வரலாற்று பூர்வமா சொன்னது வந்து இன்னும் நல்லா இருந்தது தோழர். அது புரதம் சார்ந்த ஒண்ணே சொல்லல நீங்க. அந்த மாட்டினுடைய வந்து என்ன சொல்றது, தட் இஸ் சுப்பீரியாரிட்டி ஆஃப் புரோட்டீன் கண்டென்ட் இன் தட், அதை பத்தி ஒண்ணும் சொல்லவே சுப்பீரியாரிட்டி கிடையாதுங்க. அதாவது எல்லா ஊன் உணவுமே வந்து சிறந்தது, பெரிய வித்தியாசம் இல்லை. அதாகப்பட்டது மாட்டுக்கறியோ ஆட்டுக்கறியோ செம்மறி ஆட்டுக்கறியோ அல்லது எருமக்கறியோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள். அதாவது இது எல்லாத்துலயுமே வந்து அதாவது அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் 8 அமிலங்கள் தேவைப்படுது. அது எல்லாமே இதுல இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து பால்ல தான் இருக்குது. அதான் இங்க இருக்கு, பால் மீன் இருக்கு. அந்த அமினோ அமிலங்கள் இருக்கிறத கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனுடைய கிட்டத்தட்ட நீங்க மாட்டு இறைச்சினாலும் எல்லாமே கிட்டத்தட்ட 20-22% வந்து புரதம். அது அவ்வளவுதான் அதனுடையது. அதாவது நீங்க மொத்தமா எடுத்துட்டீங்கன்னா ஒரு 75% தண்ணி, மீதி வந்து கொழுப்பு புரதம் இருக்கு. அந்த புரதம் வந்து முக்கியமானது. அது மாட்டுக்கறியாகவும் இருக்கலாம், எருமக்கறியாகவும் இருக்கலாம், வெள்ளாட்டுக்கறியாகவும் இருக்கலாம், செம்பரி ஆட்டுக்கறியாகவும் இருக்கலாம். ஆனா விலை குறைவாக இருக்கும் போல இருக்கு. அதுக்கு விலை குறைவுங்கிறத பத்தி அதை பத்தி நான் உங்களுக்கு நல்ல கேள்வியா கேட்டீங்க. விலை குறைவு ஒரு காரணம். அதே சமயத்துல அவர்கள் அதை விரும்பி உண்கிறார்கள் ஒரு காரணம். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு வந்து மாட்டுக்கறி கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல எடுத்துட்டீங்கன்னா மற்ற ஊருக்கு தெரியல 250 ரூபா இருக்கும், 200 ரூபா. ஆனா பிராய்லர் கோழி 1 கிலோ இன்னைக்கு வந்து 225 ரூபா. அப்படி இருந்தாலும் மாட்டுக்கறி வாங்கலாம். அப்ப அதுல அவங்களுக்கு அதுக்கான ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கு, விரும்பி சாப்பிடுகிறார். அதான் விருப்பம் விலை எல்லா காலகட்டத்திலுமே விருப்பம் விலை சத்து. ஏன்னா நான் பெரிய வித்தியாசம் தெரியல, நான் இறைச்சி சாப்பிடல, அதனால எனக்கு தெரியல. விருப்பம் விலை சத்து விட விருப்பம் விலைதான். சத்து எல்லாம் போய் யாரும் சாப்பிடுறது
சாதாரண ஒரு சராசரி மனிதன். அதாவது புரதம் உணவில் இருக்கணும். அதாவது விலங்குகளிலிருந்து கிடைக்கக்கூடிய புரதமாக இருக்க வேண்டும். தாவரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய புரதம் மட்டும் மனிதனுக்கு பத்தாது. அதுல சில அமினோ அமிலங்கள் குறைவாக இருக்கும். அதாவது அத்தியாவசியமான எசென்சியல் அமினோ ஆசிட்னு சொல்லுவோம். அந்த எசென்சியல் அமினோ ஆசிட் 8. அந்த 8 அமினோ ஆசிட் அந்த குறிப்பிட்ட சதவீதத்துல மீன், முட்டை, பால், கறி இவற்றில். அப்புறம் இன்னொரு கேள்வி, இப்ப வந்து கிளைமேட் சேஞ்ச் அந்த குளோபல் வார்மிங்ல இந்த இறைச்சியினுடைய உற்பத்தியும் அதனுடைய நுகர்வையும் குறைப்பதும் ஒரு கூறா சொல்றாங்களா? அதை பத்தி இது ரொம்ப பெரிய ஒரு தனி டாபிக் அது. ஏன்னா கிளைமேட் சேஞ்சு, குளோபல் வார்மிங் அப்படிங்கிறதுலாம் வந்து ஆக்சுவலா வந்து வெளிநாட்டுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மாடு விடுற அந்த இதுலயே அந்த மீத்தேன்லயே வந்து அதிகமா நம்ம மாடு தான் விடுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் உண்டு. அதுக்காகலாம் நீங்க வந்து மாடு 2 மாடு வச்சிருக்கிறவன் மீத்தேன் விடுறதுக்காக மாட்டை வச்சுட்டவன் என்ன பண்ணுவான்? இந்த குளோபல் வார்மிங்கிறது வந்து இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியா இருக்காங்கல்ல அவங்க பேசுறது. அதாவது இப்ப நீங்க வந்து வளர்ந்த நாடுகள்ல வந்து இந்த குளோபல் இதுல வந்து இயந்திர மயத்தால வந்து இந்த உலகத்தை நீங்க கிட்டத்தட்ட 75% வளர்ந்த நாடுகள் தான் இன்னுமே வந்து எமிஷன் அவங்க மூலமா தான் வருது. இப்ப இந்தியாவும் சரிங்க. சைனா நம்ம வந்து இல்ல அத நான் ஏத்துக்கிறேன். அது அங்க போகல. நான் கேக்குறது என்னன்னா, ஈவன் ரெஸ்பிரேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் லீட்ஸ் டு வாட்டர் எவாபரேஷன் அண்ட் வாட்டர் ஸ்கார்சிட்டி அப்படின்ற அளவுக்கு எல்லாம் போறாங்க. இப்ப எம் எஸ் சுவாமிநாதனே அதெல்லாம் பேசியிருக்காரு. அதனால நம்ம இல்ல அவங்க வந்து அதுல உண்மை இல்லாம இல்லை. இப்போ நம்ம வந்து எதை எப்படி சொன்னாலும் CO2 emission mitigation is a necessity, otherwise droughts and floods will be there. UNFCCC COP28 இதுவரையில நடந்திருக்கு. அதுக்காக வளர்ந்த நாடுகளுடைய பொறுப்பற்ற தன்மையை வந்து நான் வந்து முட்டு கொடுக்கல. அத நம்ம கேள்விப்படுத்துறோம். அதே நேரத்துல நாமும் வந்து இப்போதைக்கு வந்துருது, அதனால நாமும் ஓரளவுக்கு இணைஞ்சுதான் போகணும் அப்படின்ற அடிப்படையில தான் இருக்கு. நான் ரெனியூவபிள் எனர்ஜி எல்லாம் வந்திருக்கு. அதனுடைய கூறு இதுல அவங்களால நம்முடைய ஒரு சராசரி இல்ல நான் சொல்லுங்க. அதான் செய்யணுங்கிறது வந்து நான் ஒத்துக்கிறேன். அதாவது இன் பிரின்சிபிள் நான் வந்து கொள்கை அளவில் நான் ஒப்புக்கொள்கிறேன். சராசரி மனிதனுடைய வாழ்வுல அது வந்து எவ்வளவு பெரிய பங்கு வகிக்குது. அவனும் பாதிக்காத அளவுக்கு தான் அந்த இடத்துக்கே போகல. அந்த இடத்துக்கே நான் போகல. இந்த சொல்றதுல எதனா உண்மை இருக்குதான்னு கேக்குறேன். உண்மை இருக்குது, ஆனா நாடு செய்ய முடியாது. உண்மை இருக்குது, ஆனா நமக்கு வேற என்ன வழி? சரி தோழர் சிவா, ஸ்வீடன் சிவா கை உயர்த்திருக்கீங்க. தோழர் சிவா கை உயர்த்திருக்கீங்க. நான் என்னுடைய கேள்விக்கு முடிஞ்சு தோழர். ஆனா சிறப்பா இருந்துச்சு. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல மறுபடியும் வந்து சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். ஒரு தலைப்புல தொடர்ந்து இதுல வந்து இணைஞ்சு இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லணும்ன்றது நான் ரொம்ப மிகவும் எதிர்பார்க்கிறேன். நன்றி 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 தோழர். வேற கேள்விகள் இருக்குல்ல தோழர்? இல்லைன்னா நம்ம இறுதி பகுதிக்கு வரலாம். முருகபூபதி தோழர் கேட்குறீங்களா? எக்கோ இருக்குதுங்க, எதிரொலி வருது. இல்ல அவருக்கு யாரோ கிராஸ் டாக் இல்ல தோழர், உங்களது 2 போன் பயன்படுத்துறீங்கல்ல, அதுல ஒன்னொன்னுக்கு எக்கோ ஆகுது. இங்க போறது அங்க போயிருக்கோம். இல்லையே, நாங்க ஒரே இதுதான், ஒரே ஸ்பீக்கர் தானே, ஒரே ஸ்பீக்கர் தான் இருக்கு, 2. சரி தோழர், நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்று சிறப்பாக பேசிய டாக்டர் கந்தசாமி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மேலும் அவர் நிறைய டாபிக் வச்சிருக்காரு, இந்த மாதிரியான புது டாபிக். இவன் இந்த பாலை பத்தி கூட இந்த புரோட்டீன் இருக்குது, அந்த புரோட்டீன் இருக்குன்னு ஒரு வழங்கியிருக்காது, அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ் அதை பற்றியான கருத்துக்கள், இந்த மாதிரியான நிறைய
இன்ட்ரெஸ்டிங் டாபிக் அவர்கிட்ட இருக்கு. அதெல்லாம் நமக்கு வருங்காலத்திலையும் அதை பற்றி பேசுவார்னு எதிர்பார்க்கலாம். அவருக்கு என்னுடைய சார்பிலும் மார்க்சிய சிந்தனை மையம் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பித்த தோழர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. வெளிநாட்டிலிருந்து கலந்து கொண்ட தோழர்கள் சிவா, தனம் தோழர், மற்ற தோழர்கள் 2 பேருக்கும் வந்து ஸ்பெசிஃபிக்காக அனுப்பிச்சிருந்தோம். அவங்க இன்னைக்கு வர காலம், என்ன காரணம் தெரியல. சரி, இனியும் தோழர்கள் அனைவருக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு அடுத்த கூட்டத்தை பற்றி. அடுத்த கூட்டம் வந்து வர்ற திங்கட்கிழமை ஏங்கல்ஸுடைய நினைவு தினம். அதுக்கு வந்து எம்இஎல்எஸ் பயிராளரும் நாமும் சேர்ந்து ஒரு ஜாயின் மீட்டிங் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் போட்டிருக்கிறோம். தோழர் மாரியப்பன் வந்து அதுக்கு பேச அழைச்சிருக்கோம். அவர் வருவார்னு நினைக்கிறேன். தோழர் மாரியப்பனை தெரியும். அவர் ஆரம்ப காலத்திலேயே மார்க்சிய சிந்தனை தோழர் திவான் அவர்களும் வந்திருக்காங்க. அவருக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவர் ஆரம்ப காலத்திலேயே நம்ம மீட்டிங்கில், அதாவது தத்துவ சிந்தனை மையம் அப்படின்னு இருக்கப்பே அதில் கலந்துக்கிட்டாரு. அவர் வந்து இப்போ பேசுறதுக்காக ஒத்துட்ருக்காரு. அவரையும் அந்த மீட்டிங் வந்து நம்ம ஃபைனல் பண்ணிட்டோம்னா நான் ஒரு நாளில் அதை அனௌன்ஸ் பண்ணுறோம். அப்போது அடுத்த வர திங்கட்கிழமை, அதாவது 5ஆம் தேதி ஏங்கல்ஸுடைய நினைவு தினம், அன்றைக்கு சேர்ந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இத்துடன் சிறப்பாக தோழர் அனைவருக்கும் நன்றி.